நாங்கள் தேர்ட் அண்ட் ஃபோர்த் கொஷினை தான் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். தேர்ட் அண்ட் ஃபோர்த் கொஷின் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னு sums that your government allocated budget to start the cement manufacturing plant next year. அடுத்த வருஷத்துக்காக அரசாங்கம் வந்து அதாவது சிமெந்தி உற்பத்தி செய்யும் ஆலைகளை நிர்வகிக்கிறதுக்கு பட்ஜெட் ஒதுக்கி இருக்காங்களாம். ஆஸ் யூ ஆர் த அண்டர் கிராஜுவேட்டட் ஹூ ஃபுல் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட், நீங்கள் வந்து அண்டர் கிராஜுவேட்டட் ஒருத்த ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுற டு டெவலப் த ரிப்போர்ட் ஆன் வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் கவர்மெண்ட் ஷுட் த கன்சிடர். டு டெவலப் த ரிப்போர்ட்டர்னு சொல்லி ரிப்போர்ட், அதாவது வந்து ரிப்போர்ட் ஏற்கனவே எழுதிட்டாங்க. ஸோ உங்களை வந்து இந்த ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு வந்து என்ன சொல்கிறது, ஒரு இடாமைவை தீர்மானிக்கக்குள்ள கருத்தில் எடுக்க வேண்டிய காரணிகளை வந்து தான் அவங்க கன்சிடர் பண்ணி எழுத சொல்லி சொல்கிறாங்க ஒரு ரிப்போர்ட்டிங் பேஸில் 30 மார்க்ஸுக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியணும் நீங்கள் முதலாவது என்ன சொல்லணும்னு சொல்லினா, இப்போ ஒரு ரிப்போர்ட் தானே, ஆஸ் அ ரிப்போர்ட்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட அசைன்மெண்ட் வந்து எப்படி இருக்கணும்னு சொன்னால், முதலாவது வந்து அதாவது வந்து இப்போ நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஏஜென்சியாக இருப்பீங்க. உதாரணத்துக்கு ஏபிசி கம்பெனியில் ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சியாக இருப்பீங்க. இப்போ நீங்கள் வந்து ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட், அப்போ முதலாவது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு அறிக்கை ஒன்று தயாரிக்கும். ஒரு அறிக்கை தயாரிக்கிறதுனா முதலாவது கண்டிப்பாக வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னு சொல்லிட்டோம்னா, அதாவது வந்து ஒரு எக்ஸிகூட்டிவ் சம்மரி ஒன்று ரெடி பண்ணணும். என்னது எக்ஸிகூட்டிவ் சம்மரி ஒன்று ரெடி பண்ணணும். அப்போ எக்ஸிகூட்டிவ் சம்மரி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து அப்போ உங்களோட பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். அதாவது வந்து கொழும்பு அதாவது நான் கொழும்பு திறந்த பல்கலைக்கழகத்தில் வந்து டிகிரி அதாவது பட்டப்படிப்பை தொடர்ந்தான ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டில் வந்து ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டையும் அதில் வந்து ஒரு பாடமாக கருதி படிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க. அடுத்து சொல்லி முடிச்சுட்டு அடுத்துட்டு சொல்கிறீங்க கவர்மெண்ட் வந்து இப்படியே சிமெண்ட் மேனுஃபேக்சர் பிளான்க்கு வந்து நெக்ஸ்ட் இயர்க்கான பிளான் ஒன்று செய்கிறாங்க. ஸோ அந்த பிளானில் வந்து மெயினாக வந்து ஒரு இந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ட், அதாவது வந்து சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் ஒன்று நாங்கள் வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால் கன்சிடர் பண்ணும் பொழுது, அதாவது சிமெந்தி உற்பத்தி ஆலையை வந்து நாங்கள் சிமெந்தி உற்பத்தி ஆலையோட தெரிவு செய்யும் பொழுது பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் என்ன, அதாவது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னதுன்னு சொல்லி தான் இந்த அறிக்கை அமையுதுன்னு சொல்லி அப்புறம் வந்து நீங்கள் அந்த அறிக்கையை வந்து பாயிண்ட்ஸ் போமா எக்ஸ்பிளைன் பண்ணி செஞ்சு கொண்டு போகத்தான் இருக்குது. அப்போ சரியா? ஓகே, அப்போ அதில் முதலாவது வந்து நாங்கள் பார்க்கணும் என்னதுன்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், மார்க்கெட் டிமாண்ட் அண்ட் க்ரோத் பொட்டென்ஷியல், அதாவது வந்து அந்த சந்தைக்கான கேள்வியை பார்க்கணும். ரோ மெட்டீரியல் வளங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியது, அடுத்தது கட்டமைப்பு வசதிகளை பெற்றுக்கொள்ள முடியுமா, சுற்றுப்புற சூழல் காரணி எப்படி இருக்குது, லேபர்ஸ் என்ன, அதாவது பயிற்சி பெற்ற ஊழியர்கள்லாம் பெற்றுக்கொள்ள முடியாமா, இந்த மாதிரியான ரெகுலேட்டரி ஆஃப் த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் த ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது, அதாவது ஒரு இடத்தை வந்து தெரிவு செய்து கொள்ளும் பொழுது. ஓகே, ஸோ அப்போ இந்த இடமைவை தீர்மானிக்கிற கவனத்தில் கொள்ளும் பொழுது வந்து நாங்கள் முதலாவது வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நான் ஒன் பை நான் சொல்லி கொண்டு போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இது எக்ஸாம்பிள் வந்து எழுதுமோ வந்து பாருங்கள். அதாவது வந்து ஒரு வணிகத்தின் வெற்றிக்கு வந்து மிக பிரதானமாக வந்து செல்வாக்கு செலுத்துறது வந்து என்னதுன்னா பொருத்தமான இடம். அதாவது பொருத்தமான இடம் ஒன்று தெரிவு செய்யும் பொழுது வந்து நுகர்வோர் எண்ணிக்கையும் அவர்கள் பரவலும். அதாவது வந்து அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி உண்மையாலுமே நாங்கள் அப்படி சிமெண்ட் ஃபேக்ட்ரி நாங்கள் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணக்குள்ள வந்து உண்மையாலுமே எங்களுக்கு அந்த சிமெந்தி வந்து தேவையான அதாவது வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய நுகர்வோர் எண்ணிக்கை காணப்படுகின்றதா. மூலப்பொருளை இப்போ ஒரு நாங்கள் சிமெண்ட் உற்பத்தி செய்கிறோம்னு சொல்லி சொன்னால் அந்த சிமெண்ட் உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருள், அதாவது என்ன சொல்கிறது, அந்த சிமெந்தி தயாரிக்க தேவையான மூலப்பொருட்கள் வந்து எங்களுக்கு இலகுவாக அந்த இடங்களில் பெற்றுக்கொள்ள முடியுமான்னு பார்க்கணும். ஊழியர்கள் பெறுவதற்கான வசதி, அதாவது அந்த சிமெண்ட் உற்பத்தி நிறுவனத்தில் வந்து அதாவது அந்த சிமெண்ட் உற்பத்தி செய்வதற்கான ஊழியர்கள் வந்து எங்களுக்கு இலகுவாக வந்து அந்த நாங்கள் தெரிவு செய்ய போகிற இடத்துல வந்து பெற்றுக்கொள்ள முடியுமான்னு சொல்லி பார்க்கணும். மின்சாரம், நீர், தொலைத்தொடர்பு, இதுகளை தான் வந்து நாங்கள் உட்கட்டமைப்பு வசதின்னு சொல்லி சொல்லுவோம், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி, அதாவது இப்போ மின்சாரம், இப்போ அந்த என்ன சொல்றது, தொழிற்சாலை இயங்குறதுக்கு மின்சாரம் தேவை, அந்த மெஷின்ஸ் இயங்குறதுக்கு அதே மாதிரி அப்போ அந்த நீருங்கிறது அவசியம் தேவை. அடுத்தது வந்து கம்யூனிகேஷன், அந்த நிறுவனம் வந்து வெளித்தரப்பினர்களுடைய அப்படி இல்லாட்டி நிறுவனத்தில் உட்தரப்பினர்களோட தொடர்பு கொள்றதுக்குலாம் இந்த உட்கட்டமைப்பு வசதின்னு சொல்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அடுத்தது வந்து இப்போ நுகர்வோர், இப்போ உதாரணத்துக்கு வந்து நுகர்வோர் அந்த
பேட்டரிக்கு வந்து இப்ப சிமெந்தி வாங்கிட்டு போவாங்க. ஸோ அவங்க வாங்கிட்டு வரக்குள்ள அவங்களுக்கான வாகன தரிப்பிட வசதி காணப்படும். நுகர்வோர் இலகுவா அந்த இடத்துக்கு வரக்கூடிய மாரி வசதி இருக்கா? போக்குவரத்து வசதி இருக்கா? அந்த மாரிலாம். அடுத்தது வந்து நாங்க இந்த லொகேஷன செலக்ட் பண்ணக்குள்ள வந்து இப்ப நாங்க ரென்ட்டுக்கோ, அப்படி இல்லாட்டி லீஸுக்கோ செலக்ட் பண்ணுவோம். அப்படி இல்லாட்டி கேஷுக்கோ நாங்க இடத்த வாங்குறோம்னு சொல்லுங்களேன். அப்ப அந்த இடத்துக்கான காஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி தான் பார்க்கணும். சரியா? ஸோ அப்ப இந்த மாரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து கன்சிடர் பண்ணி தான் என்ன நடக்கணும்னு சொல்லி சொன்னா, நாங்க இந்த லொகேஷன தெரிவு செய்து கொள்ளணும். சரியா? ஸோ அப்ப நீங்க அந்த மாரி விஷயங்களும் போடுவீங்க. ஏன் அது இல்லாம இன்னொரு சில விஷயங்கள் இருக்கு. இந்த இட அமைவ தீர்மானிக்கிறதுக்கு. ஓகே. பாருங்க. தொழிற்சாலை இந்த பொரித்தல் அதாவது பொருட்கள் இயந்திரம் சரியா? ஓகே. அப்ப இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு. அதுகளையும் பார்ப்போம். அப்ப பாருங்க, நாங்க படிச்சோம். தொழிலாளர் சந்தை வாய்ப்பு, போக்குவரத்து வசதி, அரச ஊக்குவிப்புகள், சட்ட கட்டுப்பாடுகள், வாழ கழிவு அகற்றும் வசதி, போட்டிச் சூழல். இதுகளையும் வந்து நாங்க இடங்கள் வந்து தெரிவு செய்யும் பொழுது வந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள். இப்ப இந்த மூலப்பொருள பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதின்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து இப்ப நாங்க இந்த சிமெண்ட் ஃபேக்டரிக்கு தேவையான மூலப்பொருட்கள் வந்து குறைந்த விரயத்தோட பெற்றுக்கொள்றதுக்கு வந்து வசதி காணப்படும். அதாவது வந்து இப்ப அதாவது சிமெந்தி வந்து கலக்குறதுக்கு சிமெந்திக்கு தேவையான கலவை, அப்புறம் அந்த சிமெந்தியோட சேர்க்கிற என்னென்ன உள்ளீடு இன்புட்ஸ் அதுகள் எல்லாத்தையும் வந்து என்ன நடக்கணும்னு சொல்லி சொன்னா காணப்படும். உதாரணத்துக்கு பாருங்க, இந்த உற்பத்தியில மொத்த டோட்டல் புரொடக்ஷன்ல வந்து அந்த அதாவது ரா மெட்டீரியலுக்கான இந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் மட்டும் 25% காணப்படும். அத விட கூடுதலா காணப்பட்டுச்சுன்னு சொல்லி சொன்னா, நாங்க அங்க வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஒரு சில லாஸ் இருக்குதுன்னு சொல்லி நாங்க கன்சிடர் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகேயா? அடுத்தது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதாவது வந்து இப்ப நாங்க இந்த சிமெண்ட் ஃபேக்டரிக்கு தேவையான வசதிகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப அவசியம். உதாரணத்துக்கு கழிவகற்ற வசதியா இருக்கலாம், மின்சார வசதி, எலக்ட்ரிசிட்டி, இப்போ வாட்டர் ஃபெசிலிட்டி இது எல்லாமே இருக்கணும். அப்ப அதாவது வந்து இப்ப இந்த அந்த ஃபேக்டரிக்கு தேவையான வாட்டர் சப்ளைவா இருக்கலாம், எலக்ட்ரிசிட்டியா இருக்கலாம். அதெல்லாம் தேவையா வந்து எங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கணும். அடுத்தது வந்து அப்ப இந்த சிமெண்ட் ஃபேக்டரினாலுமே வந்து வேஸ்டேஜ் வந்து இருக்கலாம். ஸோ அந்த வேஸ்டேஜ் எல்லாம் வந்து நாங்க முறையா வந்து அதாவது வந்து சரியா அ நாங்க என்ன சொல்றது? அந்த எல்லாம் கார்பேஜ் டிஸ்போசல் பண்றதுக்கான எக்ஷன்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கணும். அதாவது கழிவுகள வெளியேற்றம் செய்றது அந்த மாரியானது. அடுத்தது வந்து எங்களுக்கு அந்த பிரதேச சபையோட உதவியோட வந்து அந்த வேஸ்டேஜ் எல்லாத்தையும் வந்து அகற்றதுக்கான டிஸ்போஸ் பண்றதுக்கான எங்களுக்கு எக்ஷன்ஸ் எடுக்கக்கூடியதா இருக்கணும். சரியா? அடுத்தது வந்து இப்ப எலக்ட்ரிசிட்டி இருந்தாலுமே ஒரு சில ஏரியாவுக்கு வந்து அப்ப பிரச்சனை இல்லாம கிடைக்கணும். பவர் கட் இப்ப அண்மை காலங்கள்லாம் பவர் கட்லாம் ஒரு சில அந்த பாருங்க ஹாஸ்பிட்டல் லைன்க்கெல்லாம் பவர் கட் இல்லாம இருந்துச்சு. அப்ப அந்த மாரியான இடங்கள்லலாம் வந்து ஒரு பிசினஸ் இருக்குன்னு சொன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா இது அப்படி இல்லாட்டி வந்து மின்சார வசதியெல்லாம் தடைகள் காணப்படும். அடுத்தது வந்து தான் இப்ப இப்ப தண்ணீர்ன்னு சொன்னாலுமே வந்து நல்லா தூய்மையானதா எந்த அடிக்கடி இப்போ வாட்டர் கட் பண்ற இடங்கள் அந்த மாரியெல்லாம் இருக்கக்கூடாத ஒரு இடம் வந்து தெரிவு செய்யும் பொழுது. சரியா?
அடுத்தது வந்து தொழிலாளர் கிடைப்பனவு. அப்ப இந்த அந்த சிமெண்ட் ஃபேக்டரிக்கு தேவையான அந்த ஊழியர்களை இலகுவா பெற்றுக்கொள்ளணும். அப்ப அதாவது வந்து அந்த நிறுவனத்துக்கு அந்த ஃபேக்டரிக்கு கிட்டத்திலேயே வந்து ஊழியர்கள் வந்து இலகுவா கிடைக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நைட் டைம்ல வொர்க் பண்ண வேண்டியலாம் இருந்துச்சுன்னு சொன்னா ஈஸியாவும் இருக்கும். சரியா? அடுத்தது அவங்களுக்கு போக்குவரத்து வசதி. அப்ப இந்த தொழிலாளர் கிடைப்பனவு இலகுவா மட்டும் இருந்தாவே இல்லல்ல. ஸோ அவங்களுக்கான அந்த டிரான்ஸ்போர்ட் அந்த மாரியான இவங்க அந்த ஃபேக்டரிக்கு வரக்கூடிய ஆட்களுக்கு வந்து எப்படி டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி தராங்க, அந்த மாரியான விஷயங்கள பார்க்கணும். அடுத்தது வந்து ஊழியர்களுக்கு வந்து பொதுவாலுமே வந்து போக்குவரத்து அந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் வந்து ரொம்ப குறைவா இருக்கணும். அந்த எம்ப்ளாயி அந்த ஆர்கனைசேஷன்ல வந்து வேலை செய்றவர்ன்னு சொன்னான். ஓகேயா? அடுத்தது வந்து பார்க்கணும்னாங்க இந்த நெட்வொர்க், சப்ளை செயின் அப்படி இல்லாட்டி நாங்க சொல்லலாம் அந்த சப்ளை நெட்வொர்க்ன்னு கூட சொல்லலாம். அப்படி இல்லாட்டி மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். அதாவது வந்து இப்ப அந்த சிமெண்ட்ரியில வந்து அ இப்ப சிமெண்ட் உற்பத்தி செஞ்ச பிறகு அத வந்து அந்த குறித்த இடங்களுக்கு வந்து இலகுவா வந்து சப்ளை பண்ணிக்கொள்றதுக்கு வந்து வசதி காணப்படணும். அதாவது வந்து இப்ப விளம்பரப்படுத்தலாம், அட்வர்டைசிங்கா இருக்கலாம். அடுத்தது வந்து இப்ப இந்த இடை நடுவர்கள், அதாவது நாங்க மிடில் பார்ட்டீஸ்ன்னு கூட நாங்க இத சொல்லலாம். மிடில் பார்ட்டீஸ்ன்னு சொன்னா, அப்ப எங்களுக்கு தேவையான மெட்டீரியல் கொண்டு வந்து குடுக்கக்கூடிய சப்ளையர்ஸா இருக்கலாம். அது இல்லாம நாங்க அந்த உற்பத்தி செய்ற சிமெண்ட் உற்பத்திகள வந்து அதாவது வந்து சப்ளை பண்றதுக்கு கஸ்டமருக்கோ, ஆர்கனைசேஷன்களுக்கோ சப்ளை பண்றதுக்கு கூடிய வசதி இருக்கணும் அந்த மாரி. சரியா? அடுத்தது வந்து டிரான்ஸ்போர்ட் காஸ்ட். அதாவது வந்து சிமெண்ட்க்கு தேவையான இப்ப நாங்க சிமெண்ட் மூலப்பொருள் கொண்டு வரதா இருக்கலாம், ஊழியர்கள் வரதா இருக்கலாம், கஸ்டமர்ஸ் வரதா இருக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து எந்த ஒரு தடையூறும் இல்லாம, எந்த ஒரு அதாவது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடும் இல்லாம வந்து எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வந்து வசதி இருக்கணும். சரியா? ஸோ அப்போ பாருங்க இந்த சிமெண்ட் ஃபேக்டரி எடுத்துக்கொண்டா மெட்டீரியல் இருந்து அவுட்புட் வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து எங்களுக்கு கண்டிப்பா ஒரு டிரான்ஸ்போர்ட் சொல்ற விஷயம் வந்து கண்டிப்பா அவசியமா இருக்கும். சரியா? அடுத்தது வந்து கம்யூனிகேட் வசதி. இப்ப அதாவது வந்து அந்த கம்யூனிகேஷன் ஒரு பெஸ்ட்டா இருக்கணும் ஒரு நெட்வொர்க். அதாவது வந்து இப்ப நாங்க ஓ என்ன சொல்றது அந்த அதாவது வந்து அ எங்களுக்கு அந்த லைன் கனெக்ஷன்லாம் இலகுவா பெற்றுக்கொள்ளக்கூடிய மாரி யாருக்கும் வேணுங்கிற டைம் எனி டைம் அதாவது கனெக்ஷன் இருக்கணும். ஸோ இந்த கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாரி கனெக்ஷன் இருக்கணும். ஸோ அந்த மாரியான வசதிகள் வந்து காணப்படணும்னு சொல்லலாம். அடுத்தது வந்து கவர்மெண்ட் மோட்டிவேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது வந்து அப்ப ஒரு ஃபேக்டரி, ஒரு நிறுவனம் இருக்குதுன்னு சொன்னா, இப்ப நாங்க என்ன சொல்றது சிமெண்ட் ஃபேக்டரி தானே. அப்ப அந்த சிமெண்ட் ஃபேக்டரி வந்து அந்த கவர்மெண்ட்டால கிடைக்கக்கூடிய ஃபெசிலிட்டீஸ் எல்லாத்தையும் வந்து பெற்றுக்கொள்ளும். ஃபெசிலிட்டீஸ் அதாவது வந்து இப்போ ஒரு சில நிறுவனங்கள் வந்து வர்த்தக வலயங்கள வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதாவது பிசினஸ் செக்டர்ஸ் பிசினஸ் நெட்வொர்க் என்ன சொல்றது? பிளேஸஸ்ன்னு சொல்லி. ஸோ அந்த மாரியான இடத்துல வந்து கண்டிப்பா வந்து அவங்க கவர்மெண்ட்ல வந்து என்ன செய்யலான்னா, ஹெல்ப்ஸ் கிடைக்கும். டிஸ்கவுண்ட் அதாவது டேக்ஸ்க்கான டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் சரியா செஞ்சு குடுப்பாங்க. ஸோ அந்த மாரியான மத்தது வந்து அப்ப அந்த கவர்மெண்ட் வந்து அந்த சிமெண்ட் ஃபேக்டரி பல்வேறு வகையான ஆலோசனைகள் அதாவது வந்து அவங்க கைட்னஸ், ஃபீட்பேக், அப்டேட் அப்புறம் அந்த ட்ரெய்னிங்ஸ் அதாவது அந்த கம்பெனியில இருக்கவங்களுக்கெல்லாம் ஸோ அந்த மாரியெல்லாம் கிடைக்கும். ஸோ இது வந்து மெயினா இப்ப நாங்க ஒரு லொகேஷன் தெரிவு செய்யக்குள்ள வந்து, ஓகே இது வந்து கவர்மெண்ட்டால வந்து கைவிடப்பட்ட பகுதியா? கவர்மெண்ட்ல வந்து இது வந்து உண்மையாலுமே கவர்மெண்ட்க்கு சொந்தமான பகுதியா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள வந்து, நாங்க அப்ப கவர்மெண்ட்ட சப்போர்ட்ட ஈஸியா பெற்றுக்கொள்ள முடியும். இது போன்ற இடங்களுக்கு. ஓகே. அடுத்தது வந்து காஸ்ட். அப்ப நாங்க பார்த்து சொன்ன மாரி தான். அந்த நாங்க ரென்ட்டுக்கோ அப்படி இல்லாட்டி குத்தகைக்கோ எடுக்க லோனுக்கோ, லீஸ் போட்டோ அப்படி இல்லாட்டி சொந்தமா எடுக்கிறதுனா கூட வந்து, கண்டிப்பா வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, ம் எங்களுக்கு காஸ்ட் தேவை. அதாவது வந்து வணிக நடவடிக்கையை மேற்கொள்ள மெயினா வந்து ஒரு அமைவிடத்த அடையாளப்படுத்தி தான் ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் ஒரு 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 பிளேஸ. ஸோ அப்படி இருக்கக்குள்ள வந்து கண்டிப்பா வந்து அது வந்து நேர்த்தியா, அதாவது வந்து நல்ல ஒரு இடமா இருக்கணும். அந்த என்ன சொல்றது, அந்த ஃபேக்டரி அந்த ஃபேக்டரி அந்த சிமெண்ட் ஃபேக்டரிக்கு சூட்டபிள் ஆகக்கூடிய இடமாவும் இருக்கணும். அதேவேள அந்த அந்த இடம் வந்து பெரிய காஸ்ட்லயும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாரியெல்லாம் இருக்கணும். அடுத்தது வந்து காம்படிட்டர்ஸ். அப்ப நாங்க அந்த இடத்துல வந்து எங்களோட ஆர்கனைசேஷன வந்து ஸ்டார்ட் பண்றோம்னு சொன்னா, சிமெண்ட் ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்றோம்னு சொன்னா, அந்த இடத்துல வந்து காம்படிட்டர்ஸ் வந்து இருக்கக்கூடாது. காம்படிட்டர்ஸ் இருந்தா எங்களுக்கு வர பிசினஸ்களும் வராம போகும். அந்த மாரியான பிரச்சனை. ஸோ அப்ப நாங்க தெரிவு செய்றோட ஒரு காம்படிட்டர்ஸ் இல்லாத இடமா இருந்துச்சுன்னு சொன்னா, எங்களுக்கு வந்து நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கும். சரியா? ஸோ அதுதான். அப்ப இது வந்து இப்ப சிமெண்ட் ஃபேக்டரின்னு சொன்னா, நாங்க சொல்லலாம் பெரிய பெரிய அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வொர்க் செய்ற இடங்கள்ல அப்படி இல்லாட்டி அந்த பில்டிங் கட்டக்கூடிய இடங்கள் மாரி இருக்கிற இடத்துல அந்த அந்த ஃபேக்டரி இருந்துச்சுன்னு சொன்னா, இன்னும் நல்ல ஈஸியா
இருக்கும். சரியா? அடுத்தது வந்து சட்ட கட்டுப்பாடு. அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ன்னு சொல்லுவோம் கவர்மெண்ட். அப்ப அதாவது வந்து இப்ப நாங்க ஒரு இடத்த வந்து செலக்ட் பண்ணக்குள்ள வந்து அது வந்து என்ன சொன்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு வந்து சரியா ஓகே அது வந்து இந்த இடம் வந்து யூஸ் பண்ணக்கூடிய மாரி இருக்குன்னு சொல்லி அவங்க அனுமதி வழங்கணும். அதாவது இந்த இடத்துல வந்து இந்த ஃபேக்டரி கட்டலான்னு சொல்லி அந்த அப்ரூவல் அந்த மாரியான விஷயங்கள். சில இப்போ ஒரு சில இடங்கள்ல வந்து ஒரு சில வணிக நிறுவனம் இப்போ ஸ்கூல் பக்கத்துல வந்து டாஸ்மாக் கடை அதாவது ஹோட்டல்ஸ் அந்த மாரியெல்லாம் கட்ட முடியாது. ஸோ, அப்ப அதத்தான் சட்ட கட்டுப்பாடுகள்னு சொல்லி சொல்றது. அப்ப எந்த இடம் நாங்க தெரிவு செய்ற இடம் வந்து அந்த வணிக சட்டத்தின் கீழ் பதிவு செஞ்சிருக்கணும். அடுத்தது வந்து அந்த இடத்துல அந்த ஆர்கனைசேஷன் இருக்குன்னு சொன்னா கவர்மெண்ட்க்கு டாக்ஸஸ் பே பண்றது இயர்லி. ஸோ, அந்த மாரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி சொல்லலாம். சரியா? ஸோ, அப்படி இருக்கதால வந்து, இப்ப நாங்க ரிப்போர்ட் ஒண்ணு தானே எழுதுறோம். ஸோ, ரிப்போர்ட்டால வந்து நாங்க வேணுனா கடைசியா இந்த விஷயங்கள் 30 மார்க்ஸ் மேல இந்த விஷயத்த சொல்லலாம். அதாவது நாங்க ஒரு ஒரு என்ன சொல்ல அந்த சிமெண்ட் ஃபேக்டரிக்கு ஒரு சிறந்த ஒரு இடத்த வந்து தெரிவு செய்வதன் மூலமா வந்து எங்களுக்கு அந்த ஃபேக்டரிக்கு வந்து ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் வந்து அந்த ஆர்கனைசேஷன் ரெப்யூட்டேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சேல்ஸ் அது இன்க்ரீஸ் ஆகும். மத்தது வந்து ஒரு ஒரு என்ன ஒரு புரொடெக்ஷன் ஒண்ணு கிடைக்கும் அந்த ஆர்கனைசேஷனுக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ஈஸியா பெற்றுக்கொள்ள முடியும். அது ஃபெசிலிட்டீஸ் வந்து எங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது வந்து அந்த சில வாடிக்கையாளர வந்து ஈஸியா வந்து கேப்சர் பண்ணிக்கொள்ள முடியலாம். அடுத்தது எம்ப்ளாயீஸ் வந்து நல்ல என்ன ஒரு ஒரு பீசிபிலிட்டியோட அதாவது எம்ப்ளாயீஸ் வந்து நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன வந்து வொர்க் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து காம்படிட்டர்ஸ வந்து எங்களுக்கு மேனேஜ் பண்ணிக்கொள்ள முடியும். எக்ஸ்ட்ராவா ஏற்படுற காஸ்ட் எல்லாத்தையும் ரெட்யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ரிசோர்ஸ் வந்து தேவையில்லாம வேஸ்டேஜ் ஆகுறது வந்து ரெட்யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். டைம் மேனேஜ்மென்ட் பண்ணி கொள்ளலாம். சரியா? ஸோ அப்ப ஆகவே வந்து அ நாங்க இந்த கவர்மெண்ட் வந்து இந்த ஃபேக்டரி மெஷின் அதாவது என்ன சொல்றது? சிமெண்ட் ஃபேக்டரிக்கான பிளேஸ வந்து செலக்ட் பண்ணக்குள்ள வந்து மேல சொல்லியிருக்க மேல சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாமே கருத்தில் கொள்ளணும்னு சொல்லி நீங்க அத முடிக்க முடியும். சரியா? ஸோ இதுதான் வந்து ஒரு லேஅவுட் அதாவது ஒரு இட அமைவு தெரிவு செய்யக்குள்ள வந்து கவனத்தில் கொள்ளக்கூடிய காரணின்னு சொல்லி நீங்க சொல்லலாம். ஓகேயா? 1 மினிட். ஸோ ஓகே. ஸோ நீங்க இந்த விஷயங்கள வந்து இன்க்ளூட் பண்ணா ஓகே. ஸோ அதாவது ஒரு இட அமைப்ப தெரிவு செய்ய கருத்தில் கொள்ள வேண்டிய காரணிகள்னு சொல்லி, அந்த விஷயங்கள வந்து இன்க்ளூட் பண்ணாலே ஓகே. சரியா? ஸோ 30 மார்க்ஸ் இருக்கு. 15 பாயிண்ட்ஸ் மாரி இருக்கு. ஸோ அதுகள தான் வந்து நான் இங்க அ இதுலயும் வந்து சொன்ன விஷயங்களா இருக்கும். சரியா? ஸோ இதுல இட அமைவு தீர்மானிக்கும்போது கருத்தில் கொள்ள வேண்டிய காரணிகள்னு சொல்லி நான் ஆல்ரெடி அ டிஸ்கஷன் பண்ணது. சரியா?
அடுத்து அடுத்த கொஸ்டினுக்கு நாங்க போவோம். ஸோ இதோட வந்து ஸ்பெஷல் செய்றவங்களுக்கு வந்து இந்த 3 கொஸ்டின் தான் கன்சிடர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்பெஷல் செய்றவங்களுக்கு அதுக்கு வந்து 4 மார்க்ஸா? மார்க்கெட்டிங் செய்றவங்களுக்கு அதில வந்து எத்தன மார்க்ஸ் குடுத்துருக்கான்னு 3 கொஸ்டினுக்கும். 30, 30 அதுக்கு 40 மார்க்ஸ் குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அப்ப அது 40 மார்க்ஸுக்கு எழுதணும். மத்த 2ம் 30, 30 மார்க்ஸுக்கு இருக்கு. ஓகேயா? ஸோ இதோட வந்து மார்க்கெட்டிங் அதாவது ஆப்பரேஷன் மேனேஜ்மென்ட் மார்க்கெட்டிங் ஆட்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் ஓகே. ஓகேயா? ஓகே. ஸோ இது வந்து அடுத்த கொஸ்டின். பாருங்க, சேவிஸ் ப்ளூ பிரிண்ட் இஸ் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஃபார் த எவ்ரி சேவிஸ் ஆர்கனைசேஷன். அதாவது வந்து ப்ளூ பிரிண்ட்ன்னு சொல்ற விஷயம், சேவிஸ் ப்ளூ பிரிண்ட்ன்னு சொல்ற விஷயம் வந்து ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் வந்து ஒவ்வொரு சேவை வழங்கக்கூடிய நிறுவனங்களுக்கு வந்து மிக முக்கியமானதா கருதப்படுது. ஓகேயா? முக்கியமானதாக கருதப்படுது. எஸ்பெஷலி ஃபார் த அவுட்லைன் சர்வீஸ் ப்ரொவைட் thoroughly put the emphasis on service the blueprint when they provide their service. அப்ப அதாவது வந்து என்ன சொல்லலாம்னு சொன்னா, மெயினா வந்து இந்த சர்வீஸ் ப்ளூ பிரிண்ட்ன்னு சொல்றது வந்து ஒரு நிறுவனத்துக்கு வந்து மெயினா வந்து தன்னோட சேவைகள் எவ்வாறு செயல்படணும், எவ்வாறு ஒருங்கிணைக்கணும், அந்த மாதிரியான சகல விஷயங்களுக்கு வந்து கொண்டு நடத்துறதுக்கு பெரிய உதவியா இருக்கு. பேஸ்ட் ஆன் கிவன் ஃபேக்ட் டிசைன் த சர்வீஸ் ப்ளூ பிரிண்ட் ஃபார் த ஊபர். ஓகே. அப்ப இந்த சர்வீஸ் ப்ளூ பிரிண்ட்ட பேஸ் பண்ணி இந்த ஊபர் நிறுவனத்த வந்து உதாரணமா வச்சுக்கொண்டு விளங்கப்படுத்த சொல்றாங்க. ஓகே. அப்ப முதலாவது உங்களுக்கு தெரியணும், இந்த ப்ளூ பிரிண்ட்னா என்னதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும். சரியா? அதாவது ப்ளூ பிரிண்ட்ன்னு சொன்னா, ஏதாவது ஒண்ணு உருவாக்குறதுக்கான வழிகாட்டி. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப நீங்க ஏதாவது ஒரு நிறுவனத்துல ஒரு புதிய ப்ராடக்ட்டோ, அப்படி இல்லாட்டி ஒரு புதிய ஒரு ஆப் ஒண்ணு உருவாக்குறீங்க. அப்படி இல்லாட்டி ஒரு புதிய ஒரு சர்வீஸ் ஒண்ண கொண்டு வாரீங்க. அப்படி கொண்டு வரக்குள்ள வந்து, அது எதையாவது உருவாக்குறதுக்கான ஒரு கைட்னஸா இருக்கிறது தான் ப்ளூ பிரிண்ட்ன்னு சொல்றது. அதாவது வந்து இது வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு வீடு கட்டுறது. இப்ப நீங்க நார்மலாவே உங்களுக்கு இந்த ப்ளூ பிரிண்ட்ன்னு சொல்ற விஷயம்னா, ஒரு மேப்புன்னு சொல்லி ஒரு மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது நாங்க அந்த மேப் படி எங்களுக்கு தெரியும். ஓகே, இங்க நாங்க எத்தன ரூம் கட்டணும், எத்தன ஹால் இங்க கட்டணும், என்ன மாரியான டோர் எந்த அளவு, விண்டோஸ் எந்த சைஸ்ல இருக்கணும் அப்படின்னு. ஸோ அதே மாரியான ஒரு டைப்ப தான் வந்து நாங்க என்ன சொல்றதுன்னு சொன்னா, இந்த ப்ளூ பிரிண்ட்ன்னு சொல்றது. அதாவது ஒரு ஆர்கனைசேஷன எடுத்துக்கொண்டா, அந்த ஆர்கனைசேஷன்ல செய்யக்கூடிய ஃபுல் ஃபங்ஷனையும் வந்து அந்த ப்ளூ பிரிண்ட் மூலமா எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள முடியும். ஓகே, அந்த ஆர்கனைசேஷன் பொறுத்தளவுல வந்து என்னென்ன ஃபங்ஷன்ஸ் இருக்கு, அத எப்படி வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி. சரியா? ஸோ இதுதான் வந்து மெயினா இந்த ப்ளூ பிரிண்ட்ன்னு சொல்ற விஷயத்துல வந்து காணப்படக்கூடிய விஷயம். அதாவது ப்ளூ பிரிண்ட்ன்னு சொன்னா பேசிக்கான நாலேட்ஜ் அதாத்தான் இருக்கும். ஓகே. ஸோ இப்ப இந்த ப்ளூ பிரிண்ட்ட வந்து நார்மலா வந்து இந்த சேவிஸ் நிறுவனம்னு சொல்லக்குள்ள வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். சேவிஸ் நிறுவனம்னு சொல்றதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். ஓகே. ஸோ அப்ப உதாரணத்துக்கு வந்து இப்ப எங்களுக்கு வந்து இந்த Uber நிறுவனத்த வந்து பேஸ் பண்ணி தான் அந்த ப்ளூ பிரிண்ட் அடிப்படையா வச்சுக்கொண்டு ஆன்சர் செய்ய சொல்றாங்க. ஓகே. அப்ப நாங்க முதலாவது வந்து ஓகே. அதாவது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட்ன்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் ஒண்ணு இருக்கு. சரியா? ஸோ அந்த ப்ராசஸ் பேஸ் பண்ணி தான் வந்து நாங்க என்ன செய்வோம்ன்னு சொன்னா, நார்மலா வந்து நாங்க வொர்க்க செஞ்சு கொண்டு போவோம். சரியா? ஸோ அப்ப அதுல வந்து ஒரு அப்ப ப்ளூ பிரிண்ட்ன்னு சொன்னோம்னா வந்து, அது இப்படி ஒரு வரைபடமா எந்த ஒரு நிறுவனத்திலயும் வந்து இப்படி ஒரு வரைபடம் இருக்கும். அந்த வரைபடத்துல வந்து ஒவ்வொரு தரப்பினரும் என்னென்ன வேலை செய்யணும், எப்படி செய்யணும்னு சொல்லி, அந்த மாரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்ணி இருக்கும். சரியா? எல்லா நிறுவனத்திலும் ஒரே மாரி தான் ப்ளூ பிரிண்ட் இருக்கணும்னா இருந்தா, அப்படி இல்ல. ஒரு சில நிறுவனத்தில பாருங்க, ஃபங்ஷன்ஸ போட்டு தந்திருப்பாங்க. அப்படி இல்லாட்டி ஒரு சில நிறுவனத்தில இந்த மாரி டைப்ல தந்திருப்பாங்க. சரியா? ஸோ இது வந்து ஒவ்வொரு நிறுவனம் வந்து அதெல்லாமே வந்து மாறுபடக்கூடியதா இருக்கும். ஓகேயா? சரி.
இப்ப நாங்க வந்து ஊபர் சேவையை எடுத்துக்கொள்வோம். சரியா? இப்போ ஊபர் சேவைன்னு சொல்லக்குள்ள வந்து, அதாவது வந்து இப்ப நார்மலா வந்து ப்ளூ பிரிண்ட்ல வந்து மெயினான ஃபங்ஷன்ஸ் இருக்கு. சரியா? ப்ளூ பிரிண்ட்ல சொல்லி மெயினான ஃபங்ஷன்ஸ்ங்க கொஞ்சம் இருக்கு. சரியா? அதுல வந்து ஓகே. பாருங்க. முதலாவது வந்து பிசிக்கல் எவிடன்ஸ். அதாவது வந்து அத சொல்றது வந்து என்னதுன்னு சொன்னா, பிசிக்கல்னா என்னது? எங்களால வந்து பார்க்கக்கூடியதா இருக்குது. அடுத்தது வந்து கஸ்டமர் ஆக்ஷன். அதாவது வந்து வாடிக்கையாளர் நடவடிக்கை. சரியா? அடுத்தது வந்து ம் ஆன் ஸ்டேஜ் அ கான்ட்ராக்ட் ஆக்ஷன். அதாவது ஆன் ஸ்டேஜ் கான்ட்ராக்ட் ஸ்டேஷன்னு சொல்லி சொன்னா, அப்ப அந்த நிகழ்காலத்துல, அந்த டைம்ல இப்ப கஸ்டமரும், எம்ப்ளாயி வந்து டைரக்ட்டா சந்திக்கக்குள்ள வந்து நடக்கக்கூடிய ஃபங்ஷன்ங்க. அடுத்தது வந்து அ பேக் ஸ்டேஜ் கான்டாக்ட் ஆக்ஷன். அப்ப அதாவது வந்து இப்ப வாடிக்கையாளர் வந்து அந்த வாடிக்கையாளர் அதாவது அந்த நிறுவனத்துல வந்து வாடிக்கையாளர் வந்து கண்டிராத அதாவது வந்து வாடிக்கையாளர் டைரக்ட்டா அவரோட தொடர்பு கொள்ளாம வந்து இருக்கிற தரப்பினர்கள் தான் பேக் ஸ்டேஜ் கான்டாக்ட் ஆக்ஷன். அடுத்தது வந்து சப்போர்ட் ப்ராசஸ். சப்போர்ட் ப்ராசஸ்ன்னு சொல்லக்குள்ள வந்து அது வந்து ஆதரவு செயல்முறைகள்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். சரியா? இது இல்லாம வந்து இந்த டெக்னாலஜி அ அந்த மாரியான விஷயங்கள் வந்து இருக்கு. அப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட்ன்னு சொல்லக்குள்ள வந்து முதலாவது வந்து இருக்கு என்னதுன்னு சொன்னா, பிசிக்கல் எவிடன்ஸ். அதாவது வந்து பிசிக்கல் எவிடன்ஸ்ன்னு சொன்னா, இப்ப நாங்க சொன்னோம் தானே, ஏதாவது ஒரு ஆப்போ, இல்லாட்டி ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டோ, ஏதாவது ஒரு சேவைய வந்து நாங்க அப்டேட் பண்றதுக்கு இப்போ Uberன்னு சொல்றது வந்து ஒரு சேவை நிறுவனம். அப்ப அந்த பிசிக்கல் எவிடன்ஸ்ன்னு சொல்லக்குள்ள வந்து பிசிக்கல் எவிடன்ஸ்ன்னு சொல்லும் பொழுது வந்து ஓகே. பாருங்க. மொபைல் ஆஃப் அப்ப மொபைல் எஃப். சரியா? ஸோ அந்த அப்புறம் பிராண்டிங். அப்ப பிராண்ட பார்த்தீங்கன்னு சொன்னா என்னது? அந்த ஊபர் லோகோ இருக்கு. அந்த கலர்ஸ் இருக்கு. கிரீன், அந்த பிளாக் அந்த மாரியான கலர்ஸ். அடுத்தது வந்து இப்போ ஊபர்ஸ் வந்து மெயினா வந்து என்ன சர்வீஸா இருக்கு? அதாவது வந்து வெஹிக்கிள் சர்வீஸா இருக்கலாம். குட்ஸ் சர்வீஸா இருக்கலாம். அப்ப அந்த மாரி. ஸோ அப்ப வெஹிக்கிள் சர்வீஸ் கார், பைக், ஸ்கூட்டர் சச் ஆஸ்ன்னு சொல்லி எக்ஸாம்பிள் போடலாம். ஸோ இதுல வந்து இது மெயின் பேஸ்க்கான ஃபங்ஷன்ஸ் என்ன செய்யுது? டிரைவர். டிரைவர் பேட்டர்ன்ஸ். அதாவது வந்து நாங்க நார்மலா வந்து இந்த ஆப் வந்து எதுக்காக கொண்டு வருதுன்னு சொன்னா, அத வந்து என்ன சொல்றது? ஒரு 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 பொருளையோ, இல்லாட்டி ஒரு நபரையோ வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போற ஃபங்ஷனா தான் செய்யுது. அப்ப டிரைவர். அப்ப பேமெண்ட் மெத்தட். அப்ப அதாவது வந்து இப்ப நாங்க கேஷா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் பிசிக்கல் எவிடன்ஸ். இப்ப கேஷா இருக்கலாம். இப்ப டெபிட் கார்ட், கேஷ் ஆன் டெலிவரி. ஸோ இதுகள் வந்து பிசிக்கல் எவிடன்ஸ்ன்னு சொல்றாங்க. அப்ப அடுத்தது வந்து கஸ்டமர் ஆக்ஷன். அப்ப கஸ்டமர் ஆக்ஷன்னு சொன்னா, வாடிக்கையாளர் செயற்பாடுகள். அதாவது வந்து இப்போ அடுத்து வந்து இப்போ வாடிக்கையாளர் ஓகே. வாடிக்கையாளர் செயற்பாடு அப்படி இல்லாட்டி வாடிக்கையாளர் நடவடிக்கைன்னு கூட நாங்க அத சொல்லுவோம். அப்ப வாடிக்கையாளர் நடவடிக்கைன்னு சொன்னா, அதாவது வந்து அவர் தான் என்ன செய்றாருன்னா, இந்த ஓப்பன் த ஊபர் மொபைல் ஆப். இப்போ ஒருத்தர் வந்து இப்ப போக்குவரத்து சேவையை பெற்றுக்கொள்ளணும். அப்படி இல்லாட்டி நாங்க இப்ப ஏதாவது ஒரு சாப்பாட அரேஞ்ச் பண்றேன்னு சொன்னா, இது வந்து உங்களுக்கு ரொம்ப கனெக்டிவிட்டியான ஒரு கொஸ்டினா தான் இருக்கு. அப்ப நாங்க முதல்ல வாடிக்கையாளருடைய நடவடிக்கை எப்படி இருக்கும்? முதல்ல அந்த ஆப்ப வந்து நாங்க திறப்போம். அப்ப என்டர் த பிக்கப் அண்ட் ட்ராப் அப் லொகேஷன். அப்ப நாங்க முதல்ல என்ன செய்வோம்? இப்போ ஒரு ஊபர் எடுத்துக்கொண்டாலும் வந்து என்டர் அதாவது நாங்க தேவையான எந்த வழி எங்க செல்லணும், எங்க வரணும். அப்புறம் செலக்ட் த டைப் ஆஃப் சர்வீஸ். அப்ப அதாவது வந்து இப்ப நாங்க ஊபர் சர்வீஸா, அதாவது போக்குவரத்து சர்வீஸா, அப்படி இல்லாட்டி வந்து ஊபர் ஈட்ஸா சாப்பாடுக்காகவா, அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு பொருள வந்து ஒரு இடத்துல இருந்து அந்த நாங்க என்ன சொல்றது கொண்டு வரதுக்கா, அந்த மாரி. அடுத்தது வந்து கன்ஃபர்ம் த ரைட் ரிக்வெஸ்ட். அப்ப அதாவது வந்து நாங்க அப்ப அத வந்து ஓகே நாங்க ஏற்றுக்கொள்றோம்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுவோம். ட்ராக் டிரைவர் லொகேஷன் ஆன் ரியல் டைம். அப்ப அப்ப அதாவது வந்து அடுத்தது நாங்க என்ன பார்ப்போம், இப்ப நாங்க ஓகே எல்லாம் புக் பண்ணோம்னா, ஓகே டிரைவர் எங்க வாராரு, எங்கனருந்து வாராரு. ஸோ அவர வந்து நாங்க ரியல் டைம் வந்து அப்சர்வேஷன் பண்ணுவோம். கஸ்டமர் ஓகே. நான் இங்க டிரைவருக்கு வந்து லொகேஷன்ஸ சொல்லுவோம் அந்த மாரி. அடுத்தது வந்து ரேட் அண்ட் புரொவைட் த ஃபீட்பேக் ஆஃப்டர் த ரைட். அதுக்கு பிறகு நாங்க கஸ்டமர்ட்ட வொர்க் என்னது ஓகே. இப்ப நாங்க கேஷ்ன்னு சொல்லி சொன்னா, அப்ப ரைட் முடிய கேஷ் குடுப்போம். அப்படி இல்லாட்டி கார்ட்னா ஆன்லைன்ல வந்து ரைட் முடிஞ்சோனே பேமெண்ட்ல வந்து ஆன்லைன்ல வந்து கட் ஆகும். நாங்க அப்புறம் டிரைவருக்கு ஃபீட்பேக் குடுப்போம். ஓகே 5 பாயிண்ட்டா, 4 பாயிண்ட்டா, 3 நல்லமா அப்படின்னு சொல்லி. அது கஸ்டமர் ஃபீட்பேக். அப்புறம் வந்து பாருங்க வந்து இந்த கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி ஆக்ஷன் இந்த டிரைவர் அண்ட் பார்ட்னர். அப்ப அதாவது வந்து இப்ப அ ஓன் ஆக்ஷன் அதாவது வந்து பணியாளர் நடவடிக்கை. இப்ப நாங்க சொல்லுவோம். அது அது எப்படின்னு சொன்னா, அதாவது வந்து இப்ப நாங்க ஒரு ஒரு இப்போ முதலாவது வந்து பார்த்தது வந்து அந்த ஆர்கனைசேஷன்ட வந்து அந்த பிசிக்கல் எவிடன்ஸ். அடுத்தது வந்து கஸ்டமர் செய்யக்கூடிய ஆக்ஷன். இப்ப வந்து இந்த கஸ்டமரும் அந்த எம்ப்ளாயும்.
அதாவது அந்த ஆர்கனைசேஷனும் அந்த ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ற அந்த எம்ப்ளாயும் கஸ்டமரும் இப்போ ஊபரை பொறுத்தளவுல அந்த டிரைவரும் கஸ்டமரும் மேற்கொள்ள வேண்டிய சில நடவடிக்கைகள் இருக்கு. ரிசீவ் த ரைட் ரிக்வெஸ்ட் நோட்டிஃபிகேஷன். அப்ப என்ன செய்யணும்? கஸ்டமர் வந்து அப்ப நாங்க ரைட் நோட்டிஃபிகேஷன வந்து அந்த எம்ப்ளாயி வந்து பெற்றுக்கொள்வாரு. அக்செப்ட் ஆர் டிக்ளைன் த ரைட் ரிக்வெஸ்ட். ஓகே. அப்ப நாங்க வந்து என்ன செய்யணும்? அப்ப நாங்க ரிக்வெஸ்ட் ஒண்ணு போட்டோன அப்ப நாங்க சர்ச் பண்ணுவோம். சர்ச் பண்ணோன வந்து அந்த என்ன சொல்றது? இந்த ஊபர் ஆப் வச்சிருக்க அந்த டிரைவருக்கு வந்து என்ன செய்யும்? அலர்ட் வரும். அவர் விருப்பம்னா அத அக்செப்ட் பண்ணுவாரு. அதாவது அவர் விருப்பம் இல்லாட்டி ரிஜெக்ட் பண்ணுவாரு. ஐடென்டிஃபை த பிக்கப் லொகேஷன். ஓகே. அப்ப அவர் விருப்பம்னு சொன்னா, அப்ப அந்த பிக்கப் லொகேஷன ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்வார். சம்டைம்ஸ் கால் பண்ணி கூட கேட்கலாம். ஓகே நீங்க போட்டிருக்க லொகேஷன் ஓகேயா? சரியா? அப்படின்னு சொல்லி. அடுத்தது பிக்கப் த பேசஞ்சர். அடுத்த கட்டம் என்னது? ஓகே. அந்த இடத்துக்கு வந்து பேசஞ்சர வந்து பிக்கப் பண்ணி கொள்றது. கன்ஃபார்ம் த ட்ரிப் டீட்டெயில் வித் த பேசஞ்சர். அப்ப அவர் அப்ப நாங்க பேசஞ்சர பிக் பண்ண வரக்குள்ள, நான் கண்டிப்பா கேட்பேன் என்னது, ஓகே நீங்க உங்களோட நேம் என்னது? நீங்களா அந்த இடத்துக்கு போறதுக்கு ஊபர் போட்டீங்க. அப்ப அதுக்கு தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்றது. அடுத்தது டிரைவர் டூ த அ அ டெஸ்டினேஷன். அப்ப அடுத்தது வந்து என்ன செய்வான்னு சொல்லி சொன்னா, அப்ப அடுத்தது வந்து என்ன சொல்றது, டிரைவர் அப்ப எ என்னது, நாங்க எந்த இடத்த அடையணுமோ அந்த இடத்த அடைஞ்ச பிறகு அடுத்தது வந்து ட்ராப் த பேசஞ்சர். அப்ப அந்த நபர அந்த இடத்துல இறக்கி விட்டது. கடைசியா வந்து எண்ட் த ட்ரிப் அண்ட் ரேட் த பேசஞ்சர். அப்ப நாங்க இறுதியா வந்து ஓகே நாங்க அந்த எம்ப்ளாயிக்கு வந்து அந்த டிரைவருக்கு வந்து ரேட் குடுப்போம். ஓகே உங்களோட ரைட் நல்லா இருந்துச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல அனுபவம்னு சொல்லி. இதுதான் வந்து க கன்டெக்ட் எம்ப்ளாயி ஆக்ஷன்னு சொல்லி சொல்றது. அடுத்தது கன்டெக்ட் எம்ப்ளாயி ஆக்ஷன் ஊபர் சப்போர்ட் டீம். அப்ப அதாவது வந்து, இப்ப வந்து அந்த எம்ப்ளாயிக்கு வந்து ஊபர் சப்போர்ட் அதாவது இப்ப நாங்க பேக்வேர்ட்ல இருந்து ஒரு டீம் வந்து கண்டிப்பா இப்ப அந்த ஆப்ல போட்டோம்னா சப்போர்ட் பண்ற ஒரு டீம் ஒண்ணு இருக்கு. ஸோ மேனேஜ் த டிரைவர் பார்ட்னர் ஆன் போர்ட் த டூயிங் ப்ராசஸ். அதாவது இப்ப இப்ப ஏதாவது வந்து மொபைல் ஆப்ல இஷ்யூஸ் வந்துருச்சுன்னா, ஸோ அது ஃபங்ஷன் பார்க்கணும். சம்டைம்ஸ் வந்து இப்ப அந்த ரைடர் வந்து அக்செப்ட் பண்ணாட்டி அடுத்த ரைடருக்கு வந்து கனெக்ஷன் ஆகணும். அந்த மாரியான விஷயங்கள். மானிட்டர் அண்ட் ரெஸ்பாண்ட் த கஸ்டமர் சப்போர்ட் என்குயரீஸ். இப்ப ஏதாவது கஸ்டமர் இந்த ஊபர் சர்வீஸ் சம்மந்தமா ஏதாவது என்கொயரி வச்சா, ஏதாவது பிரச்சனைகள் சொன்னா, அதுகள தீர்த்து வைக்கணும். அந்த மாரி அதாவது இப்ப நான் சம்டைம்ஸ் சொல்லுவோம், டிரைவர் டைம்க்கு வரலன்னு என்கொயரி போடலாம். அப்படி இல்லாட்டி நாங்க பேமெண்ட் குடுக்காம போலாம். டிரைவரும் பேசஞ்சரோட ஏதாவது ஒரு என்ன சொல்றது? ஒரு குளறுபடிகள் வரலாம். அந்த மாரி. சரியா? அடுத்தது மெயின்டெயின் அப்டேட் த ஊபர் மொபைல் ஆப் த பேக் அ அ பேக்கெண்ட் சிஸ்டம். அப்ப அதாவது அதுக்கு பிறகு வந்து நாங்க அந்த மொபைல் ஆப்ல வந்து ஏற்படுற பிரச்சனைகள், அது நடவடிக்கை எல்லாம் தீர்க்கிறது அந்த மாரியான விஷயங்கள். அப்புறம் புதுசா அந்த ஊபர் ஆப்க்கு வந்து என்ன சொல்றது? புதுசா அந்த ஊபர் சர்வீஸ்க்கு வொர்க் வரவங்கள வந்து எடுக்கிறது, அவங்களுக்கான அந்த ஹெச்ஆர்எம் ஃபங்ஷன்ஸ் எல்லாமே செய்றது. ஸோ இதெல்லாம் தான் கனெக்ட் எம்ப்ளாயி ஆக்ஷன் ஆஃப் ஊபர் சப்போர்ட் டீம். அடுத்தது வந்து சப்போர்ட் ப்ராசஸஸ். அப்ப அதாவது வந்து இதுல இப்ப சப்போர்ட்னா டிரைவர் ஆன்போர்டிங் அண்ட் ட்ரெய்னிங். இப்ப அதாவது வந்து இப்ப சப்போர்ட் ப்ராசஸ்ன்னு சொல்லி சொன்னா, இது இல்லாம வந்து இப்ப நான் முதலாவது மேல சொன்னது வந்து அதாவது வந்து இப்ப இந்த கனெக்ட் த எம்ப்ளாயி ஆக்ஷன்ஸ்ன்னு சொல்லி சொன்னா, சம்டைம்ஸ் இந்த இதுக்கு வந்து பாசெஞ்சரோட வந்து டிரெக்ட்டா வந்து தொடர்பு படுவாங்க. அதாவது பாசெஞ்சர் மூலமா ஏற்படுற பிரச்சனையை தீர்த்துக் கொள்ள. ஸோ இது கனெக்ட் த எம்ப்ளாயி ஆக்ஷன்ஸ்ன்னு சொல்லி சொன்னா, இது வந்து நாங்க வேற அதாவது வந்து நிறுவனத்துக்கு அப்பால வந்து அந்த எம்ப்ளாயி செலக்ட் பண்ணி அவங்களுக்கான வந்து என்ன சொல்றது? ம். இது வந்து சப்போர்ட் பண்றது. அதாவது வந்து இப்ப உதாரணத்துக்கு டிரைவர் ஆன் போர்ட் அண்ட் ட்ரெய்னிங் அதாவது ஓபிடி மாரியான ட்ரெய்னிங் வைக்கிறது. வெஹிக்கிள் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் மெயின்டெயின் அதாவது அப்ப டிரைவர் அவங்களோட வெஹிக்கிள்ஸ் எல்லாம் மந்த்லி 6 மாசத்துக்கு ஒருக்காவோ அந்த டைம் பீரியட்க்கு வந்து கெராஜ் சர்வீஸ் போட்டு எடுக்கிறது. அந்த மாரியான விஷயம். பேமெண்ட் ப்ராசஸிங் அண்ட் பில்லிங். அடுத்தது வந்து இப்போ ஆன்லைன் கேஷ் பேமெண்ட்னா பேபிள் அதெல்லாம் செட்டில் பண்ணிக்கொள்றது. அப்புறம் ஆன்லைன் பேமெண்ட்னா செட்டில் பண்றது. அந்த மாரியான விஷயங்கள் எல்லாம். சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி மெஷர் த பேக்கிரவுண்ட் செக் த இன்சூரன்ஸ். அதாவது வந்து இப்ப கஸ்டமருக்கு ஏதாவது வந்து இப்ப நோய் நொடிகள் இருக்கா? அதாவது ஃபிட் அந்த மாரி அப்படி இருக்கா? அப்புறம் அவருக்கு லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கா? வெஹிக்கிளுக்கு இன்சூரன்ஸ் இருக்கா? லீசிங் எதுவும் கட்ட இருக்கா? அந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே பார்க்குறது. கஸ்டமர் சப்போர்ட். அப்புறம் கரெக்ட் லொகேஷன் அண்ட் ஹெல்ப் சென்டர். ஸோ அதாவது வந்து இந்த ஹெல்ப் சென்டர் மூலமா தான் வந்து என்னன்னா, சரியான வாடிக்கையாளர்கள் ஓகே எந்த லொகேஷன்ஸ்ல இருக்காங்க. ஸோ வாடிக்கையாளர்களுக்கு எதுவும் என்கொயரி முன் வச்சா அத கான்டாக்ட் பண்ணி தீர்க்கிறது. அந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே முன்வைக்கிறது. சரியா? அதே மாரி தான் அடுத்தது அந்த முதல்ல போட்ட அந்த பிசிக்கல் எவிடன்ஸ் தான் வந்து இங்கனையும் வந்து ரிப்பீட்டட். அதாவது
அதாவது வந்து இதில பிசிக்கல் எவிடன்ஸ்ன்னு சொல்லி சொன்னா எப்படின்னா, அந்த சர்வீஸ் முடிச்ச பிறகு நாங்க பிசிக்கல் ரிசிப்ட் அண்ட் இன்வாய்ஸ் சென்ட் வியா இமெயில். அதாவது வந்து இப்ப நாங்க அப்ப ஓகே. நாங்க ரைட் முடிஞ்சோன, நாங்க சம்டைம்ஸ் வந்து இன்வாய்ஸ் ஏதாவது வழங்கக்கூடியதா இருக்கலாம். இப்ப கஸ்டமர்ஸ்க்கோ, அப்படி இல்லாட்டி அந்த நிறுவனம் கஸ்டமருக்கோ அப்படி அந்த மாரி. இப்ப நாங்க இப்ப பஸ்ல போனா டிக்கெட் குடுக்குறது அந்த மாரியான ஒரு ப்ராசஸ். அடுத்தது வந்து கஸ்டமர் ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ. அப்ப கஸ்டமருக்கு வந்து எவ்வளோ ரிவ்யூ குடுத்துருக்காங்க, என்ன மாரியான ரேட்டிங் அதுகெல்லாம். ப்ரமோஷன் மெட்டீரியல், டிஸ்கவுண்ட் ரெஃபரன்ஸ் அண்ட் கோட். அப்ப அதுகளையும் பார்க்கணும். அதாவது வந்து இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்ப நாங்க கஸ்டமர்ட்ட கஸ்டமருக்கு வந்து இப்ப இவ்வளோ டிஸ்கவுண்ட் இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள் அதுகெல்லாம் எல்லாம் அந்த ஆப்ல சரியா மென்ஷன் பண்ணணும். ஸோ ஏதாவது வந்து அவங்க கஸ்டமர் மூலமா ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா, அதுக்கு நாங்க ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அந்த மாரி. இன் ஆப் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அலர்ட். அப்ப நார்மலா வந்து பாருங்க, இப்போ ஒரு ஊபர் ஒருத்தர் போட்டான்னு சொன்னா, அந்த எம்ப்ளாயிக்கு டிரைவருக்கு வந்து கண்டிப்பா வந்து அலர்ட் ஒண்ணு போகும். ஓகே இப்படி ஒரு ஒண்ணு இருக்குன்னு சொல்லி. அதே மாரி எம்ப்ளாயிகளுக்கும் இப்ப நாங்க ஒரு ஊபர் ஒண்ணு போடக்குள்ள வந்து கண்டிப்பா எங்களுக்கு காட்டும். இந்த டைம்ல அவைலபிளா இருக்கிற வெஹிக்கிள்ஸ் என்னது? என்ன மாரியான பிரைஸ்ல போகுது? எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி எல்லாமே ஏ டூ இசட் காட்டும். டேட்டா அனலைஸ் அண்ட் இன்சைட் த டிமாண்ட் ஆஃப் பிரெடிக்டிங் த பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி. அதாவது வந்து இப்ப நான் சாரி கஸ்டமர் சப்போர்ட் சேனல்ஸ். அதாவது வந்து இப்ப கஸ்டமர் வந்து இப்ப நாங்க இமெயில்லயோ அந்த மாரியான விஷயங்கள கஸ்டமர் தொடர்பு கொள்றது. அப்புறம் ஆஃப்டர் சர்வீஸ்க்கு பிறகு நாங்க கஸ்டமர் கேர் மாரி ஒண்ணும் இதாகி சர்வீஸ் அதாவது வந்து ஃபீட்பேக்க தெரிஞ்சுக்கொள்றது, இம்ப்ரூவ்மென்ட் செய்ய வேண்டிய விஷயங்கள தெரிஞ்சுக்கொள்றது. அந்த மாரி தான் பிசிக்கல் எவிடன்ஸ்ல வரும். அடுத்தது டெக்னாலஜி. தொழில்நுட்பம்னு சொல்லி சொன்னா, அதாவது எப்ப வந்து நாங்க கண்டிப்பா இப்ப ஒரு சில மொபைலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாட்டி, அந்த மொபைலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மாரி இருக்கணும். அப்புறம் ஆப் வந்து டே டு டே வந்து அப்டேட் ஆயிக்கொண்டே வரணும். ஸோ எப்ப வந்து ரொம்ப ப்ரொடெக்ஷனா இருக்கணும். கஸ்டமருக்கா இருக்கலாம். அடுத்தது ஜிபிஎஸ் ட்ராக்கிங் சிஸ்டம். அதாவது வந்து இப்ப சரியா அக்யூரேட்டா எந்த இடத்துல இருக்கீங்க, என்ன டைம் இறங்குனீங்க. ஸோ அந்த ஜிபிஎஸ் செக்யூரிட்டி சிஸ்டம் எல்லாம் அப்டேட் பண்றது, அந்த மாரியான விஷயங்கள். பேமெண்ட் ப்ராசஸிங் பிளாட்ஃபார்ம். அதாவது கஸ்டமர் கேஷ் செலக்ட் பண்ணலாம். கிரெடிட் கார்ட், டெபிட் கார்ட் அப்படி ஒவ்வொரு மெத்தட்ன்னு செலக்ட் பண்ணலாம். ஸோ அதுகளுக்கு ஏத்த மாரி வந்து என்னதுன்னா, அந்த பேமெண்ட் ப்ராசஸிங் பிளாட்ஃபார்ம். அப்ப அதெல்லாம் பார்த்துக் கொள்றது. அடுத்தது வந்து கம்யூனிகேஷன் சேனல் டிரைவ் த பேசஞ்சர் மெசேஜ். இப்ப பாருங்க, இப்ப நாங்க ஒரு ஆப்ல வந்து இப்ப நாங்க போட்ட பிறகு வந்து எங்களுக்கு வந்து ஃப்ரீ கால் இருக்கு. டைரக்ட்டா வந்து Uber கம்பெனிக்கு கனெக்ட் ஆகி தான் டிரைவருக்கு கனெக்ட் ஆகும். இதே பிக்மியா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா, எங்களுக்கு ஃப்ரீ கால் எடுக்கலாம். அதே மாரி டைரக்ட்டா கஸ்டமருக்கு நார்மல் காலும் போகும். ஸோ அதே மாரி வந்து மெசேஜ்ல கனெக்ட் பண்றது. ஸோ அது எல்லாமே இருக்கு. அடுத்தது வந்து டேட்டா அனலைஸ் ஆஃப் இன்சைட் த டிமாண்ட் ப்ரொடியூஸ் த பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி. இப்ப அதாவது வந்து இப்ப கஸ்டமர் வந்து கூடுதலா எந்த வெஹிக்கிள செலக்ட் பண்ணி போறாங்க, அதுக்கான ரீசன்ஸ் என்ன? அந்த மாரியான விஷயங்கள்லாம் கூட வந்து நாங்க தெரிஞ்சு கொள்ள முடியும். அடுத்தது வந்து கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ்ல நாம் பார்க்கணும். கஸ்டமர் வந்து அடிக்கடி புக்கிங் பண்றாங்க ஒரே வெஹிக்கிள்ஸ. எந்த மாரியான வெஹிக்கிள்ஸ் வந்து புக்கிங் பண்றாங்க. மத்தது வந்து கஸ்டமர் வந்து அடிக்கடி Uber Uber எப்ப வந்து யூஸ் பண்றாங்களா? ஸோ டிரைவிங்க்கு மட்டுமா? அப்படி இல்லாட்டி சாப்பாடு அந்த எல்லா விஷயத்துக்கும் வந்து அவங்க எடுக்குறாங்களா? அடுத்தது வந்து ரியல் டைம் அண்ட் ட்ராக்கிங் அப்டேட். இப்ப கஸ்டமர்ட்ட அதாவது வந்து எங்களுக்கு வந்து அந்த ரியல் டைம் வந்து எங்களுக்கு ட்ராக் பண்ணிக்கொள்ளக்கூடியதா இருக்கணும். கஸ்டமரோட ஃபீட்பேக்கா இருக்கலாம். கஸ்டமர்ட்ட ஏதாவது இஷ்யூஸா அந்த மாரி. அடுத்தது வந்து சேஃப் அண்ட் ரிலையபிள் டிரான்ஸ்போர்டேஷன். இப்ப அதாவது வந்து கஸ்டமர் உணரணும், ஓகே இது வந்து எங்களுக்கு சேஃபானது. ஸோ எந்த ப்ராப்ளமும் ஆகாதுன்னு சொல்லி அந்த மாரியான ட்ரஸ்ட் ஒண்ண வந்து கிரியேட் பண்ணிக்கொள்ளணும். அப்புறம் டிரான்ஸ்பேரன்ட் பிரைசிங்ன்னு சொல்லி சொன்னா, இப்போ Uber நார்மலா கம்பேர் பண்ணக்குள்ள வந்து ஒரு சில டைம்ல வந்து ஒரு சில சீசன் அப்படி இல்லாட்டி ஒரு சில நேரத்துல வந்து காஸ்ட் கூடயா இருக்கலாம். அதாவது இப்ப ஈவினிங் ஆஃபீஸ் டைம்லாம் கூடயா இருக்கலாம். ஸோ அதுகள்ல வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். அடுத்தது யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்பர்ன்ஸ். அப்ப அதாவது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ம்ஸ்ன்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்க ஒரு ஆப் பண்ணாலும் அது வந்து எல்லாருக்கும் வந்து அணுகக்கூடியதா இருக்கணும். ஸோ இப்ப நாங்க வந்து எங்களோட ஒரு செக்டர்ஸ் ஒரு பிரிவு மட்டும் கன்சிடர் பண்ணி எங்கள இந்த ஊபர் சர்வீஸ் இருக்காம வந்து வேறு வேறு செக்டர்ஸ்ல உள்ளவங்க, வேறு வேறு பிரதேசத்துல இருக்கவங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து கன்வே பண்ணிக்கொள்ளக்கூடிய மாரி ஈஸியா இருக்கும். அடுத்து யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்பிரஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது பர்சனலைஸ்ட் ஆஃபர் அண்ட் ரெக்கமெண்டேஷன். ஸோ இதுவும் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, கஸ்டமர் வந்து அந்த கஸ்டமர்
பர்சனலா நல்லோன்னு சொல்லி சியர் அப் பண்றது. ஸோ ரேட்டிங் குடுக்குறது. ஸோ அந்த மாரியான விஷயங்கள். சரியா? அடுத்தது வந்து அதே மாரி இதுலயும் அவுட்கம் அதாவது விளைவுகள் இருக்கு. அப்போ அது வந்து எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள முடியும். கஸ்டமர் உண்மையாலுமே சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆகுறாரா? அப்புறம் பாருங்க ரிப்பீட் த பிசினஸ் அண்ட் லாயல்டி அதாவது வந்து நாங்க சரியா தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகே. ஆ எவ்வளோ ஒரு நிறுவனத்துக்கு உற்பத்தி நடக்குது, எவ்வளோ உற்பத்தி இன்னும் நடக்க இருக்கு, ஃபுல்லா நடந்த உற்பத்தி எவ்வளோ அந்த மாரியான விஷயங்கள் தான் அப்ப அங்கன சொல்றாங்க. சரியா? ஸோ அடுத்தது வந்து பாசிட்டிவ் பிராண்ட் பிரிஸ்கிரிப்ஷன். அதாவது வந்து இப்ப அந்த Uberன்னு சொன்னோனயே வந்து மைண்ட் செட்ல வந்து ஓகே அந்த நிறுவனம் நல்ல கஸ்டமர கேர் பண்றாங்க, நல்லா நடந்து கொள்றாங்க. ஸோ அந்த மாரியான விஷயங்கள வந்து நாங்க அங்கன கொண்டு வரணும். சரியா? ஸோ அந்த மாரியான விஷயங்கள் தான் அதில எதிர்பார்க்கிறது. சரியா? ஓகே. அடுத்தது அவுட்கம்னா கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுறது ஒரு விஷயம். அடுத்தது வந்து ரிப்பீட் அண்ட் பிசினஸ் லாயல்டி. இப்போ ஒருக்கா Uberல போயிட்டு ஓகே நல்ல சர்வீஸ்னா எகைன் நாங்க Uberயே தான் போடுவோம். ஓகேன்னு சொன்னா, எங்களுக்கு அதில சர்வீஸ்னாலும் அதில எல்லாம் எங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் செஞ்சு தராங்க அந்த மாரி. பாசிட்டிவ் அண்ட் பிராண்ட் பிரிஸ்கிரிப்ஷன். அப்ப அதாவது கஸ்டமர் அந்த Uber Eatsஅ வந்து பார்க்குற கோணமா, ஓகே இது நல்ல சர்வீஸ குடுக்குறாங்க. ஸோ அந்த மாரியான கோணம். அடுத்தது வந்து இன்கிரீஸ் த மார்க்கெட் ஷேர் அதாவது சந்தை பங்க வந்து அதிகரிச்சுக்கலாம். இப்ப உதாரணம் சொல்ல போனா இந்த ஊபர் பிக் பண்ணல. நம்மள இந்த கொழும்பு அந்த மாதிரியான பிரதேசங்களுக்கு இருக்கு. இத விட்டு இலங்கையில வந்து இலங்கை பூரா வந்து இந்த மாதிரியான போகணும். அப்பதான் மார்க்கெட் ஷேர் வந்து சந்தை பங்கு வந்து அதிகரிச்சு கொள்ள முடியும். அடுத்தது வந்து குரோத் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டீஸ். அதாவது வந்து இப்ப இந்த Uber Eatsல வந்து ஆரம்பத்தில Uber Eats கொண்டு வந்து சாப்பாடுக்காக மட்டும் தான். அப்புறம் சாரி ட்ராவலிங்க்காக மட்டும் தான். ஸோ அப்புறம் வந்து சாப்பாடு, அப்புறம் வந்து பொருள் அங்கிட்டு குட்ஸ் அங்கங்க கொண்டு போறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதா. ஸோ அதுதான் சொல்றாங்க. குரோத் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் சாரி ஆப்பர்ச்சுனிட்டி அந்த சந்தர்ப்பங்கள வந்து சரியா பார்த்துக்கொள்றது. ஸோ அந்த மாரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து கன்சிடர் பண்ணணும். ஓகே. ஸோ இதுதான் வந்து நார்மலா வந்து அந்த ப்ளூ பிரிண்ட்ல வரக்கூடிய விஷயங்கள். சரியா? ஓகே. அப்ப இது அந்த சேவிஸ் ப்ளூ பிரிண்ட்ட வந்து இப்ப இந்த கஸ்டமர் எக்ஷன்ஸ்ன்னு சொல்லி படிச்சோம் தானே. அந்த கஸ்டமர் எக்ஷன் வந்து ப்ரீ சேவிஸ். அதாவது வந்து சேவையை பெற்றுக்கொள்றதுக்கு முன் சேவை அப்ப டூரிங் த சேவிஸ்ன்னு சொல்லி சொன்னா, சேவையின் போது, அப்புறம் ப்ரீ சேவிஸ் அதாவது சேவைக்கு பின். அதே மாரி வந்து ஃப்ரண்ட் ஸ்டேஜ் எம்ப்ளாயி எக்ஷன். அதாவது ஃப்ரண்ட் ஸ்டேஜ் எம்ப்ளாயி எக்ஷன்ஸ்ன்னு சொல்லி சொன்னா, இப்ப அந்த நாங்க இப்ப பிக் பண்ணோம்னா, அந்த டிரைவர் வாராரு. அந்த டிரைவரோட இருக்கிற டிரைவர தான் நாங்க ஃப்ரண்ட் ஸ்டேஜ் எம்ப்ளாயி எக்ஷன்ஸ்ன்னு சொன்னோம். அவர்ட்ட வந்து என்னது அதாவது சேவைக்கு முன், சேவைக்கு பின், சேவையின் போது எப்படி இருக்கும். அடுத்தது பேக் ஸ்டேஜ் எம்ப்ளாயி அதாவது வந்து இப்ப டிரைவர் இல்லாம வந்து அந்த நிறுவனத்தில வந்து பணிபுரியிற ஊழியர்கள், தரப்பினர்கள். ஸோ அவங்களோட ஃபங்ஷன்ஸ் எப்படி இருக்கணும். அடுத்தது சப்போர்ட் ப்ராசஸ் அது இல்லாம வந்து இப்ப மேலதிகமா சப்போர்ட் இதில தான் அந்த டெக்னாலஜி அதுகள் கூட வரும். சரியா? ஸோ அதுலயும் வந்து அந்த என்ன சொல்றது? விற்பனைக்கு பின், அ விற்பனைக்கு முன் ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கன்சிடர் பண்றாங்க. சரியா? அடுத்தது வந்து அந்த நாங்க பார்த்த அந்த பிசிக்கல் எவிடன்ஸ். அதுதான் அதுவும் வந்து இந்த பிசிக்கல் எவிடன்ஸ் வந்து அதே மாரி தான் கன்சிடர் பண்றாங்க. சரியா? இப்ப இந்த ப்ளூ பிரிண்ட்ன்னு சொல்லி சொன்னோன வந்து, இது வந்து ஒரு நிறுவனத்தில பாருங்க பிசிக்கல் எவிடன்ஸ். அப்ப அவங்க என்னென்ன சொல்றாங்க? ஆ கஸ்டமர் எக்ஷன்ஸ். அடுத்தது கஸ்டமர் கான்ட்ராக்ட் எக்ஷன். ஆ பட்ஜெட் அ ஓகே. பேக் ஸ்டேஜ் கான்டாக்ட் ஆக்ஷன், சப்போர்ட் ப்ராசஸ். ஸோ, இப்ப இந்த ஒவ்வொரு நிறுவனத்தில வந்து ஒவ்வொரு மாரி காணப்படும். ஓகே. ஸோ, இது வந்து இப்ப நீங்க ப்ளூ பிரிண்ட்ட பத்தி தானே சொல்றீங்க. அந்த ப்ளூ பிரிண்ட்ட பத்தி ஒரு ஜஸ்ட் ஒரு டிஸ்கிரிப்ஷனோட ஒரு பட வரைவு ஒண்ணு குடுத்தே ஆகணும். சரியா? ஓகே. அப்ப பாருங்க, இப்ப இதில நாங்க பார்த்து கொண்டு போவோம்.
ஓகே. நாங்க அதுகள் எல்லாம் பார்த்தோம் தானே. ஸோ, இப்ப கஸ்டமர் ஆக்ஷன். இப்ப கஸ்டமர் ஆக்ஷன்னு சொல்லக்குள்ள முதலாவது வந்து என்னது? அப்ப அதாவது சேவைக்கு முன். அப்ப நாங்க ஒரு Uberல வந்து ஒரு வெஹிக்கிள் ஒண்ணு பிக் பண்றதுக்கு முன்னுக்கு என்னது? ஆப்ப ஓப்பன் பண்ணுவோம். அப்புறம் லொகேஷன். ஸோ, நாங்க எங்க போகணும்? எங்க இறங்கணும்? என்ன வெஹிக்கிள் எடுக்கணும்? ஸோ, அந்த மாரியான விஷயங்கள். அப்ப அந்த சேவை நேரம் என்னது? அதாவது டிரைவருக்காக வந்து நாங்க காத்திருக்கிறது. டிரைவர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்றது. டிரைவர் லொகேஷன வந்து செக் அவுட் பண்றது. அப்புறம் டிரைவர் வந்து வந்த பிறகு அதுக்கான மெசேஜ வந்து நாங்க பெற்றுக்கொள்றது. அ டிரைவர் எங்கள ரீச் ஆயிட்டார்ன்னு சொல்லி. கன்ஃபார்ம் த டிரைவர் ஐடென்டிட்டி அண்ட் வெஹிக்கிள். அப்ப நாங்க போட்ட அந்த வெ க வெஹிக்கிளே தான் வந்திருக்கான்னு சொல்லி டிரைவர்ட நேமையும், ஐடென்டிட்டி அந்த மாரியான கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதுதான் அது ஐடென்டிட்டின்னு சொல்லி சொல்றாங்க. வெஹிக்கிள் இந்த வெஹிக்கிளா? சில நேரம் பாருங்க, ஒரு சில நேரம் இப்ப நாங்க போட்டிருக்கிறது வெஹிக்கிள் ஒரு நம்பர். ஆனா, அவர் வாரது ஒரு நம்பரா இருக்கும். ஸோ அதெல்லாம் டிஃபரெண்ட். ஸோ அதுகெல்லாம் தான் இந்த டூரிங் சர்வீஸ் டைம்ல வந்து நாங்க பார்ப்போம். அடுத்தது வந்து போஸ்ட் சேவை. அப்ப நாங்க இப்ப ஊபர வந்து பெற்றுக்கொண்ட பிறகு என்னது? அரைவ் த டெஸ்டினேஷன். அப்ப சரியான இடத்துக்கு வந்து எங்கள அரைவ் பண்ண இருக்கணும். மேக் த பேமெண்ட் இஃப் நாட் ஆட்டோமேட்டட். அதாவது வந்து ஆட்டோமேட்டட் ஆன்லைன் பேமெண்ட் செலக்ட் பண்ணாட்டி கேஷ் பேமெண்ட் வந்து நான் செலக்ட் பண்ணணும். சரியா? அடுத்து ரேட் த டிரைவர். அப்ப டிரைவருக்கான வந்து அ என்ன சொல்றது? ரேட்ஸ் 1, 0 சாரி 1, 2, 3, 4, 5ன்னு சொல்லி அ அப்ப டிரைவருக்கான நாங்க ஒரு ரேட்டிங் ஒண்ணு குடுக்கணும். அதே மாரி ப்ரொவைட் ஃபீட்பேக். ஓகே. அ வெஹிக்கிள் நல்லா ட்ராவல் பண்றீங்க. ஸோ அந்த மாரி. ஸோ ஒரு ஃபீட்பேக் ஒண்ணு குடுக்கணும். அடுத்தது வந்து பாருங்க, இன்டராக்ட் வித் த டிரைவ் ஆஸ் அ நீடட். அ ஸோ இது வந்து நாங்க டூரிங் சர்வீஸ்ல. அதே மாரி வந்து போஸ்ட் சர்வீஸ்ன்னு சொன்னா, இந்த விற்பனைக்கு பின் வந்து அரைவ் த டெஸ்டினேஷன். அப்ப அதாவது அரைவ் த டெஸ்டினேஷன் மேக் அ பேமெண்ட்ன்னு சொல்லி சொன்னா, அப்ப நாங்க அந்த என்ன சொல்றது? கேஷோ, கார்டோ அதுக்கான விஷயங்கள வந்து கொண்டு நடக்கிறது. ரேட் த டிரைவர். அப்ப டிரைவருக்கு 5, 4, 3ன்னு சொல்லி டிரைவருக்கான வந்து ரேட் குடுக்குறது. ப்ரொவைட் த ஃபீட்பேக். அப்ப டிரைவர்ட ஃபீட்பேக்க கேட்டுக்கொள்ளலாம். ஸோ அதே மாரி எங்களோட ஃபீட்பேக் வந்து நாங்க அப்டேட் பண்ணலாம். ஸோ அப்படி ஆப்ஷன்ஸ். அடுத்தது வந்து ரிசீவ் த ரிசிப்ட். அ அப்ப பேமெண்ட் கட்டணைக்கான ரிசிப்ட் வந்து பெற்றுக்கொள்வது. ஸோ இது தான் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, நார்மலா வந்து ஒரு கஸ்டமர் ஆக்ஷனா இருக்கும். சரியா? அதே மாரி எம்ப்ளாயி ஆக்ஷன்ஸ். அதாவது வந்து இப்போ ஊழியர்ட்ட வந்து பிரச்சனையா இருக்கலாம். அதாவது வந்து ப்ரீ சர்வீஸ்ல வந்து ரிசீவ் த ரைட் ரிக்வெஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அது பிரச்சனை இல்ல. ஓகே. ஸோ இது வந்து நாங்க ஒரு டிரைவர்ட்ட டீட்டெயில்ஸ் வந்து எங்களுக்கு கிடைக்குது. அடுத்தது அக்செப்ட் த ரைட் ரிக்வெஸ்ட். அப்ப நாங்க ரைட வந்து ரிக்வெஸ்ட் பண்ணணும். அடுத்தது நெக அ என்ன சொல்றது? நேவிகேட் டூ பிக்கப் லொகேஷன். ஓகே. ஸோ, அதாவது வந்து இப்ப நாங்க சரியான எந்த இடத்துல பிக்கப் லொகேஷன் இருக்கணும், அந்த மாரியான விஷயங்கள் பார்க்கும். அடுத்து டூரிங் தி சர்வீஸ்ல தான் கஸ்டமர் அரைவல். அதாவது கஸ்டமர் வந்து வந்துட்டான்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வரணும். ஸோ, இதெல்லாம் வந்து அதாவது எம்ப்ளாயி ஸ்டேஜ் ஆக்ஷன். சரியா? ஸோ, அடுத்தது பேசஞ்சர் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளணும். யார் இவங்களே கியூரேட்டா வந்தாங்களான்னு சொல்லி அ அந்த மாரியான விஷயங்கள் தான் அங்கன இருக்கு. ஓகே. ஓகே. ஸ்டார்ட் த ரைட். அப்ப நாங்க ரைட ஸ்டார்ட் பண்ணணும். ஜிபிஎஸ் அ ஜிபிஎஸ்ல போயிட்டு சிக்னேச்சர் ஒண்ணு வச்சுக்கொள்ளணும். ஸோ ஆன்சர் த கஸ்டமர் கொஸ்டின்ஸ் டூரிங் த ரைட். அப்ப அந்த டூரிங் டைம்ல வந்து நாங்க கஸ்டமருக்கு வந்து ஏதாவது டவுட் கேட்டா, ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அவர் ரிப்ளை பண்ணுவாரு. சம்டைம்ஸ் வந்து அப்படி இரிட்டேட் ஆகுற மாரி அப்படி எதுவும் இருந்தா, ஸோ அவங்க வந்து தூங்குவாங்க. அதாவது என்ன சொல்றது? அவங்க வந்து அ அத வந்து கணக்கா மேனேஜ் பண்ணி கொள்ளுவாங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து அங்கன மெயினா பார்க்குறாங்க டூரிங்ல. அப்ப ஏதாவது வந்து இப்ப கூடுதலா கொஸ்டின் கேட்டுக்கிட்டே வராரு, அலட்டி மாரி இருக்குதுன்னா, சம்டைம்ஸ் வந்து அத நாங்க டிரைவர் வந்து சொல்லலாம். ஸோ அ டிரைவரா பேசஞ்சர் வந்து சொல்லலாம். ஓகே. அப்ப டிரைவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஒரு சில நேரம் வந்து டிரைவர் பெருசா கதைக்கவே மாட்டாங்க. ஸோ அப்படியும் இருக்கு. சரியா? ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட் ஸ்டேஜ் எம்ப்ளாயி ஆக்ஷன்னு சொல்றது. அதாவது வந்து எம்ப்ளாயிட் ஆக்ஷன்ஸ் வந்து அந்த டைம். ஓகே. அடுத்தது வந்து இப்ப சேவைக்கு பிறகு வந்து ரைட் கம்ப்ளீஷன் பண்ணது. ஓகே. இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. பேமெண்ட் எடுத்துக்கிறது. அப்புறம் ரேட் த பேசஞ்சர்ஸ். ஸோ அவங்கட்ட வந்து ரேட் போட சொல்லி சொல்றது. ஸோ இதுதான் அடுத்தது ப்ரிப்பேர் ஃபார் த நெக்ஸ்ட் ரைட் ரிக்வெஸ்ட். இப்ப அடுத்த ரைட் ரிக்வெஸ்ட் வர வரைக்கும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து செகண்ட்.
தேர்ட் வந்து பேக் ஸ்டேஜ் எம்ப்ளாயி. அதாவது வந்து இப்ப நேரடியா கஸ்டமரோட தொடர்படாம வந்து நாங்க சொல்லுவோம் என்ன சொல்லுது, அந்த நிறுவனத்துக்குள்ளேயே இருக்கிற தரப்பினரா தான் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஃப்ரீ சர்வீஸ்ன்னு சொல்லி சொன்னா, ஆத்தென்டிகேட் யூசர் அக்கவுண்ட். அப்போ ஆத்தென்டிகேட் யூசர் அக்கவுண்ட்ன்னு சொல்லி சொன்னா, இப்போ வந்து என்ன சொல்றது? அதாவது வந்து இப்ப இருக்கிற பிரச்சனைகள் அந்த மாதிரியான எல்லாம் தீர்த்து வைக்கிறது. ஸோ அது. அப்புறம் வெரிஃபை த பேமெண்ட் மெத்தட். பேமெண்ட் மெத்தட்லாம் செக் பண்ணிக்கிறது. கேஷா, செக்கா, கார்டா அந்த மாரி. அடுத்து த மெஷ் த ரைட் ரிக்வெஸ்ட் வித் த அவைலபிள் டிரைவ்ஸ். ஸோ அடுத்து ஆப்டிமைஸ் த ரூட் த பிளானிங் ஆஃப் த அல்கோரிதம். ஸோ இந்த ரூட்ல போகணும், என்ன மாரி பிரைஸ் அப்ப அத மாரி எல்லாமே கன்சிடர் பண்ணணும். டூரிங் த சர்வீஸ்ல வந்து அவங்க என்னதுன்னா, மானிட்டர் ரைட் ப்ரோக்ரஸ். ஓகே அவர் வந்து எங்க கூட்டிட்டு போறாரு, எத்தன மணிக்கு அரைவல் ஆச்சு, எத்தன மணிக்கு டிஸ்பேச்சர் ஆச்சு, அதெல்லாம் தான் அப்போ மானிட்டர் பண்ணது தான் டூரிங் த சர்வீஸ். அப்புறம் ப்ரொவைட் த ரியல் டைம் சப்போர்ட் இட்ஸ் கேஸ் எனி இஷ்யூஸ். ஸோ அதாவது வந்து அந்த ஆப் வந்து அதாவது ஏதாவது அன்ஸ்டால் ஆகிருச்சு, அப்படி இல்லாட்டி அந்த அந்த என்ன சொல்றது, இப்ப டிரைவ் பண்ணி கொண்டு இருக்க போக்குலே வந்து இந்த ரீடிங் வந்து வொர்க் பண்ண இல்லாம போயிருச்சு. ஸோ இந்த மாரியான இருக்கிற சந்தர்ப்பத்திலயும், ஆ அதாவது வந்து இதத்தான் பேக் ஸ்டேஜ் எம்ப்ளாயி ஆக்ஷன் வந்து அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. சரியா? அடுத்தது வந்து மேனேஜ் தி டைனமிக் பிரைசிங் அல்கோரிதம். ஸோ அதாவது வந்து சரியான பிரைஸ கன்சிடர் பண்ணி பார்ப்பாங்க. மத்த காம்படிட்டர்ஸோட எல்லாம் பார்க்கல, காஸ்ட் எல்லாம் பார்க்கல. ஓகே. அடுத்தது வந்து சப்போர்ட் ப்ராசஸ். இது வந்து மேலதிகமான உதவி காரணியா தான் இருக்கும். அதாவது மெயின்டெயின், அப்டேட் த யூபேப். அதாவது சப்போர்ட் காரணினா, இப்ப நாங்க சொல்ல ஒரு சப்போர்ட் டீம், சப்போர்ட் சிஸ்டம், சப்போர்ட் யூனிட் இருக்க மாரி. அதாவது வந்து ஆப்ங்கள டெவலப் பண்ணிக்கொள்றது, அ ஜிபிஎஸ் ஜிபிஎஸ் எல்லாம் சரியா அப்டேட் பண்ணி வச்சுக்கொள்றது, கேன் டேக் த பேக்கிரவுண்ட் செக்ஸ் ஆன் டிரைவ்ஸ். ஸோ இந்த மாரியான விஷயங்கள் தான் வந்து ஃப்ரீ சர்வீஸ்ல வந்து பண்றது. அதே மாரி வந்து பாருங்க, அடுத்து அந்த ஃப்ரீ சர்வீஸ்ல வந்து ரெகுலேட்டரி த அப்டேட் த டிரைவர் அண்ட் வெஹிக்கிள் இன்ஃபர்மேஷன். அப்ப அந்த வாகனம், டிரைவர் டீட்டெயில்ஸ் தான் அப்டேட் பண்ணிக்கொள்ளுது. டூரிங்ல சர்வீஸ்லன்னு சொன்னா ரியல் டைம் ஜிபிஎஸ் ட்ராக்கிங், நெகட்டிவ் சப்போர்ட். அதாவது வந்து ஏதாவது நெகட்டிவா சப்போர்ட் ஆச்சுன்னு சொன்னா, அப்புறம் ரியல் டைம் வந்து என்ன சொல்றது, ஆ மீட்டர் டாக்ஸி மீட்டர் போடுறது அந்த மாரியான விஷயங்கள். சரியா? அடுத்தது வந்து ஆ டைனமிக் பிரைசிங் மேனேஜ்மென்ட். ரியல் டைம் இஷ்யூஸ் த ரெசல்யூஷன் சிஸ்டம். அதாவது ஏதாவது அந்த டைம்ல பிரச்சனை ஏற்பட்டு அதுக்கான ரெசல்யூஷன்ஸ் குடுக்குறது. ஸோ அந்த மாரி. போஸ்ட்ல வந்து டேட்டா அனலிசிஸ் சர்வீஸ் இம்ப்ரூவ்மென்ட். ஓகே. அப்ப நாங்க சர்வீஸ் இம்ப்ரூவ்மென்ட் டேட்டா அனலைசஸ் வந்து பார்க்கணும். எவ்வளோ கஸ்டமர் சர்டிஃபிகேஷன், எவ்வளோ சர்டிஃபிகேட் அன்சர்டிஃபிகேஷனா இருக்காங்க, அந்த மாரியான விஷயங்கள். ஸோ எவ்வளோ பேர் புதுசா வந்தாங்க, எவ்வளோ பேர் பழைய ஆட்கள் தொலைச்சாங்க, எவ்வளோ வருஷம் கன்டின்யூ பண்றாங்க, அந்த மாதிரி. சரி. அடுத்தது கஸ்டமர் அண்ட் டிரைவர் சப்போர்ட் சிஸ்டம். அப்ப என்ன சொல்றது? அ அதாவது வந்து இப்போ போஸ்ட் சர்வீஸ்ன்னு சொல்லி சொன்னா, கஸ்டமர்ஸ் ஆப் அண்ட் சிஸ்டம் அப்டேட்டட். அதாவது வந்து கன்டினியூஸ் வந்து ஆப் எல்லாம் வந்து அப்டேட்டா இருக்கணும். அந்த மாரியான விஷயங்கள் கன்சிடர் பண்ணணும். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து இட அமைவை தீர்மானிக்கக்குள்ள கவனத்தில் கொள்ள வேண்டிய காரணிகள். ஓகே. ஸோ அடுத்தது வந்து பிசிக்கல் எவிடன்ஸ். அப்ப நான் பிசிக்கல் எவிடன்ஸ் இந்த ஊபர் ஆப்பா இருக்கலாம். ஸோ அவங்க கூட காஸ்டியூம்ஸா இருக்கலாம். ஸோ அவங்களோட சாப்பாடுகளா இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து இது எல்லாமே வந்து தான் வந்து நாங்க பிசிக்கல் எவிடன்ஸ்ன்னு சொல்லி சொல்றோம். அதாவது வந்து பாருங்க, அதுலயும் வந்து சேவைக்கு முன்னுக்கு வந்து ஊபர் அ இன்டர்ஃபேஸ், அப்புறம் அ ரைட் கன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ். அதாவது வந்து இப்ப என்னது ஃப்ரீ சர்வீஸ்ல வந்து நாங்க கண்டிப்பா அந்த ஊபர் ஆப் எல்லாம் வந்து செக் பண்ணணும். அப்புறம் ரைட் கன்ஃபர்மேஷன் ஓகே வருதா? ஓகேனா அப்ப அதுக்கான நோட்டிஃபிகேஷன் போகணும். அந்த மாரி எல்லாமே பார்த்துக்கணும். டூரிங் தி சர்வீசஸ். அதாவது வந்து டிரைவர் வெஹிக்கிள் ஆ டீட்டெயில்ஸ பார்த்துக்கொள்ளணும். டிரைவர் ஐடென்டிஃபிகேஷன், அப்புறம் ஆப்ல எல்லாம் வந்து கண்டிப்பா நாங்க செக் பண்ணி போடணும். போஸ்ட் சர்வீசஸ்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து, ஆ நாங்க இப்ப ரிசிப்ட் எதுவும் சப்போஸ் வந்து குடுக்கறதா ரிசிப்ட் வழங்குறது. அப்புறம் வந்து சம்மரி. அதாவது வந்து ஓகே பிக்கப் எல்லாம் முடிஞ்சோனே எவ்வளோ ஹவர், எவ்வளோ அமௌண்ட் எடுத்திருக்கு, எவ்வளோ ஹவர் எடுத்திருக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மென்ஷன் ஆகுறது அப்படி. அடுத்தது வந்து கஸ்டமர் அண்ட் டெலிவரி ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ. அப்போ போஸ்ட் சர்வீஸ்ல வந்து இப்ப இந்த கஸ்டமர் கண்டிப்பா வந்து ம் என்னதுன்னு சொல்லி சொன்னா, ஓகே ஆ ஆ கஸ்டமர்ஸ் அண்ட் டிரைவர் ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ. ஸோ மாணவர்கள் இந்த ஓவர் யூஸ் பண்றவங்க
ஸோ அப்டேட் கொள்வது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கு. ஸோ இதுதான் வந்து பிசிக்கல் எவிடன்ஸ். ஓகே. ஸோ இதை வந்து ஒவ்வொரு நிறுவனமும் வந்து இப்போ இது எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்ணாம ஒரு சமரைசிங் மாதிரி போட்டு தான் இந்த ப்ளூ பிரிண்ட்ல போட்டு வச்சு கொள்ளுவாங்க. சரியா? ஸோ அப்ப அதுல வந்து முதலாவது வந்து பாருங்க ஊபர் சர்வீஸ் ப்ளூ பிரிண்ட் இதுதான் இது. ஓகேயா? ஸோ இது வந்து எப்படி செய்யணும்னு சொல்லி சொன்னா இந்த மாதிரி டைப்ல செய்யணும். அதுக்காக தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேயா? ஸோ அடுத்து முதலாவது என்னது கஸ்டமர் எக்ஷன். அப்போ கஸ்டமர் எக்ஷன்னு சொல்லி சொன்னா வந்து கஸ்டமர் எக்ஷன்னு சொல்லி இங்க வரும். நீங்க இந்த ஃபங்ஷன்கள்லாம் எழுதிட்டு போங்க. அடுத்தது ஸோ அதுல உள்ள ஃபங்ஷன்ஸ் எல்லாம் அடுத்தது அப்படின்னு சொல்லி 4 இப்ப 4 கட்டமா வந்து இருக்கு. ஓகேயா? சரி. அப்ப அடுத்த முதலாவது வந்து அப்ப இதுல வந்து ஸ்டேஜ்ல எழுதணும் வந்து குரூப் கஸ்டமர் எக்ஷன். அப்ப கஸ்டமர் எக்ஷன்ஸ்னா அப்ப நாங்க அங்க கழிச்ச மாரி அந்த ஃப்ரீ போஸ்ட் என்ன சொல்ல டூயிங்ல மாதிரி சொன்ன விஷயங்கள் தான் கஸ்டமர் வந்து இங்க கன்சிடர் பண்றாரு. அதாவது வந்து ஓப்பன் த செட் த பிக்கப் அப்புறம் எங்க இறக்கி விடணும், ரைடு என்ன மாரி, அப்புறம் ரிக்வெஸ்ட் த ரைடு வெயிட் ஃபார் டிரைவர் டீட்டெயில்ஸ் எல்லாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம். அடுத்தது வந்து தான் ஸ்டேஜ் ஆஃப் எம்ப்ளாயி ஆக்ஷன்ஸ். அப்ப ஊழியர் அடுத்தது. அப்ப டிரைவர் வந்து என்னென்ன ஆக்ஷன் எடுக்க போறார். ஸோ அவர் வந்து ரிசீவ் ரிக்வெஸ்ட் அதாவது வந்து ஊபர் மூலமா போட்ட ரிக்வெஸ்ட் வந்து ரிசீவ் பண்ணிக் கொள்வாரு. அப்புறம் அக்செப்ட் த ரைடர் அந்த ரைடரை ஏத்துக்கொள்றது அப்படின்னு இல்லாட்டி நெகட்டிவ். ஸோ அடுத்தது நோட்டிஃபை த அரைவல் அண்ட் கன்ஃபார்ம். ஸோ அதாவது வந்து இப்போ வந்த பிறகு அத நோட்டிஃபை பண்ணியாச்சா இல்லையான்னு சொல்லி பார்த்துக் கொள்வது. அடுத்தது வந்து கன்ஃபார்ம். சரி அடுத்தது வந்து ஸ்டாப் த ரைட் ஃபாலோ ஜிபிஎஸ் இன்டர்நெட் காம்ப்ளெக்ஸ் அண்ட் ரைட் ரேட். ஸோ இதுதான் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா நாங்கள் அந்த ஜிபிஎஸ்ல செக் பண்ணி பார்க்குறது. அப்புறம் ரைட் ரேட் எவ்வளோ போயிருக்கு, எவ்வளோ தூரம் போய் இன்னும் ரைட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு, இன்னும் எத்தனை ஹவர்க்குள்ள முடியும். ஸோ இந்த மாதிரி. ஸோ இதுதான் வந்து கஸ்டமர் எக்ஸ்டென்ஷன் சொல்லி சொல்றது. அடுத்தது வந்து பேக் ஸ்டேஜ் எம்ப்ளாயி ஆட்டிடியூட். அதாவது வந்து இந்த ஒத்தன்டிக்னா பேமெண்ட் எல்லாம் எடுக்கிறது. ஸோ அடுத்தது வந்து என்னது அந்த மாதிரியான பேமெண்ட், அப்புறம் ரைட்லாம் பார்த்து கொள்றது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்தது வந்து தேவையான ரைட்களை ப்ரொவைட் பண்றது. ஸோ அவங்களுக்கான சேலரீஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கன்சிடர் பண்றது தான் வந்து இந்த பேக் ஸ்டேஜ் எம்ப்ளாயி எக்ஸ்டென்ஷன் சொல்லி சொல்றது. சப்போர்ட் ப்ராசஸ்ன்னு சொல்லி சொன்னா மெயின்டெனிங் த அப்டேட் ஜிபிஎஸ் எல்லாம் வந்து அப்டேட் பண்றது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். சரியா? கஸ்டமர் சப்போர்ட் பண்றது, சிஸ்டம் அப்டேட்டட். ஸோ இதுகள் எல்லாமே வந்து நாங்க சப்போர்ட் ப்ராசஸா இருக்கும். ஸோ நாங்க அங்க பார்த்த எக்ஷன்கள வந்து இங்க இந்த சப்போர்ட் ப்ராசஸ்ன்னு சொல்லி பார்த்த அந்த சப்போர்ட் ப்ராசஸ்ல பார்த்த எக்ஷன்கள வந்து 2, 3 எக்ஷன்கள் இங்க போடலாம். சரியா? அடுத்தது வந்து பிசிக்கல் எவிடன்ஸ். அதாவது அந்த ரைடர் கன்ஃபர்மேஷன், டிரைவர் வெஹிக்கிள் டீலர். ஸோ இன் ரைட் ஆப்னா ரிசிப்ட், ரைட் சம்மரி. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே போடணும். சரியா? அத வந்து நீங்க இந்த டைப்ல எழுதி, அதாவது வந்து இந்த டைப்ல வந்து இப்போ உதாரணம் சொல்லுவோமே, ஆ அதாவது வந்து 6வது வந்து ஓகே. இப்ப அதாவது பிசிக்கல் எவிடன்ஸ்ன்னு சொல்லி பிசிக்கல் எவிடன்ஸ்ன்னு சொல்லும் பொழுது வந்து பண்ணி அப்ப இந்த பிசிக்கல் எவிடன்ஸ்ன்னு சொல்லி சொன்னா, ஸோ நாங்க பிசிக்கல் எவிடன்ஸ் வந்து இங்க போட்டு, அதுக்கான ஃபங்ஷன்ஸ் எல்லாத்தையும் எழுதிக் கொண்டு போறது. ஸோ அப்படித்தான் வந்து இத செய்யணும். ஓகேயா? ஸோ அடுத்தது வந்து இப்ப சப்போர்ட் ப்ராசஸ்ன்னு சொல்லி சொன்னா, சப்போர்ட் ப்ராசஸ வந்து சைட்ல போட்டு, சப்போர்ட் ப்ராசஸ வந்து நாங்க சைட்ல போட்டு, ஸோ அத வந்து என்னென்னதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கொண்டு தான் போகணும். சரியா? ஸோ அப்ப இங்கன வந்து இதுதான் ப்ளூ பிரிண்ட்ன்னு சொல்றதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இத வந்து கொஸ்டின வந்து தெளிவா நீங்க அ ரீட் பண்ணி, ஸோ இந்த எக்ஸாம்பிளோட வந்து செஞ்சீங்கன்னா, ஓகே. கண்டிப்பா இப்படி ப்ளூ பிரிண்ட் சாம்பிள் ஒண்ணும் நீங்க எட் பண்றது நல்லது. ஓகேயா? ஸோ இவ்வளவு தான் வந்து உங்களோட கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் இருக்கு. ஸோ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ நீங்க அசைன்மென்ட் வந்து சரியா ரெக்கார்டிங்க கேட்டு, எகைன் ஒழுங்கா பார்த்து செய்யுங்க. ஓகேயா? ஓகே. தேங்க் யூ.